லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சம் ரிப்பேர் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரிப்பேர் ஒர்க் நடக்கிறதுனால பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். அது எப்படி டிஸ்டர்பன்ஸாக இருக்குதா? இல்லை சார், இல்லை சார், இல்லை. எப்பயாவது ஒன்று வருது, அவ்வளோதான். ரிப்பேர் ஒர்க்கு நடக்குது, அதனால கொஞ்சம் கைண்ட்லி பேர் வித் மீ. அது ஹெல்ப்லெஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் லைவ் டிவைன்ல புக் 1 ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அது நம்ம கால நிமித்தம் கருதி நம்ம சுருக்கமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். போன செஷன்ல சாப்டர் 16 த ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட், அதனுடைய சினாப்சிஸ் பார்த்தோம். இந்த செஷன்ல சாப்டர் 17 த டிவைன் சோல், அதனுடைய சினாப்சிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் தேவை. இந்த தலைப்பு குறித்த ஒரு சின்ன அறிமுகம் தேவை. இந்த டிவைன் சோல் அப்படின்னு என்ன காரணத்தினால பகவான் பெயரிட்டுள்ளார் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மனிதனை எடுத்துக்கொண்டால், மனிதனுக்குள்ள இருக்கிறது ஹியூமன் சோல். இந்த ஹியூமன் சோல் அப்படிங்கிறது அதனுடைய ஆரிஜின் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது எதன் காரணமாக அந்த ஹியூமன் சோல் இங்கு வெளிப்பட்டுள்ளது என்றால், அந்த டிசன்ட், ஒரு இரக்கம் காரணமாக, சச்சிதானந்தாவினுடைய ஒரிஜினல் நிலையிலிருந்து இரக்கம் கொண்டு படிப்படியாக இரக்கம் கொண்டு இங்கு அது எல்லா நிலைகளிலும் தன்னை மறைத்து கொண்டு இருக்கின்றது. மறைத்து கொண்டுள்ள அந்த டிவைன் ஸ்பார்க், இறைப்பொரு என்ன செய்கின்றது? மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, ஏறுமுகமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதனால இங்க 2 ப்ராசஸ் நடக்குது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டிசன்ட் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ். டிசன்ட், இரக்கம். ஏனென்றால் இந்த இரக்கம் இல்லை அப்படின்னா இங்க உலகமே தோன்றி இருக்காது, மேனிஃபெஸ்டேஷன் இருக்காது. சூப்பர் மைண்ட் பார்த்தோம் இல்லையா? சூப்பர் மைண்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ், செகண்ட் ஸ்டேட்டஸ், தேர்ட் ஸ்டேட்டஸில் தான் தன்னிலிருந்து வெளிப்படுத்தி ஒன்று பலவாறாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டி உருவாகியது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த டிவைன் மேட்டர் இருக்கு இல்லையா, இறை அம்சம் எல்லா இங்க கூட எல்லாத்துலயும் இருக்குது. அது இரக்கம் கொண்டுள்ள நிலையில் இருக்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா டிசன்ட், இரக்கம். அதுதான் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட், த டிவைன் சோல் இன் இட்ஸ் டிசன்ட். அடுத்தது அவ்வாறு இரக்கம் கொண்டுள்ளது எப்படி இருக்கு? பல்வேறு அமைப்புகளால் அது திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. மேட்டர், லைஃப், மைண்ட், இத்தகைய அம்சங்களால் அது திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. ஆகினால் என்ன நடைபெறுகின்றது? இங்க ஒரு ஏறுமுகமான ஒரு பயணம், அசென்ட் ஆஃப் த ஹியூமன் சோல். நமக்கிட்ட சோல் இருக்கு. சோல் ஸ்டேஷனரியா இல்லை, அது
ஏதோ ஒரு உயர்வான நிலையை நோக்கி அது ஏறுமுகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு ஏறுமுகமான ஒரு பயணத்தில் தான் தங்களை ஒவ்வொன்றும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கின்றது. ஸோ த ஹியூமன் சோல் இஸ் இன் அசென்ட். ஸோ ரெண்டு பார்த்தோம். டிவைன் அந்த மேல இருக்கிற சோல் வந்து டிசெண்ட் ஆயிருக்கு. டிசெண்ட் ஆன இது வந்து டிசெண்ட் ஆன இரக்கம் கொண்டுள்ளது மெல்ல 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 மேல் எழும்பி அந்த உயர்வான நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. ஹியூமன் சோல் இன் இட்ஸ் அசென்ட். ஹியூமன் சோல் எப்படி இருக்குது? நம்மளுக்கு வந்து நமக்குள்ள சோல் இருக்குங்கிறத நம்ம வந்து அறிவுபூர்வமாகத்தான் அறிகின்றோம். ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமாக அறிகின்றோம். நமக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆன்மா இருக்கின்றது அப்படிங்கிறத அறிகின்றோம். ஆனால் அந்த ஆன்மாவை நம்ம வந்து அனுபவ ரீதியாகவோ மெஜாரிட்டி அனுபவ ரீதியாக நாம் அது குறித்த சித்தியை மெஜாரிட்டி எட்டவில்லை. ஆனா அதை குறித்த சித்தியை எட்டியவர்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நிலையான ஒரு அனுபவமாகவும் இருக்கின்றது. தேர் ஆல் ரியலைஸ்டு சோல்ஸ். தன்னைத்தானே உணர்ந்த இந்த ரியலைஸ்டு சோல்ஸ் இந்த ரியலைஸ்டு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு மிக அதாவது பல்வேறு பிறவிகளின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுதான் அந்த ரியலைசேஷன் ஆஃப் த ஒன்ஸ் சோல். அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா we are ignorant of the real soul in us. அந்த நமக்கு இருக்கிற சோல் வந்து it is covered by the ignorance. அந்த ஒரு ignorant sheath இருக்கு. எதனால அந்த ignorant sheath இருக்குன்னா நம்மளுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, மேட்டர், இது வந்து ஒரு ignorant sheath மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஸ்பார்க்க போர்த்தி உள்ளது. ஸோ இந்த ஹியூமன் சோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நாட், அதை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இக்னோரன்ஸ் சொல்ல முடியாது. பட் இட் இஸ் கவர்ட் பை த வெயில் ஆஃப் இக்னோரன்ஸ். அறியாமை என்கின்ற திரையினால் அது மூடப்பட்டு இருக்கின்றது. அதுதான் நம்ம ஹியூமன் சோலினுடைய நிலை. இங்க பகவான் குறிப்பிடுவது டிவைன் சோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் இந்த டிவைன் சோல் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னா, இரக்கம் கொள்ளாமல் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்லயே இருக்கு. இரக்கம் கொண்டால் என்ன நடைபெறுகின்றது? அதனுடைய உண்மையான நிலையிலிருந்து படிப்படியாக கீழறங்கி வருகின்றது. டிவைன் சோல் வந்து இரக்கம் கொள்ளாமல் டிசென்ட் ஆகாம இருக்கும் பொழுது என்ன டிசென்ட் ஆகும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? படிப்படியாக தன் இரக்கம் கொள்கின்றது. இரக்கம் கொண்டு தன்னை அறியாமை என்கின்ற போர்வைக்குள் அது போர்த்தி கொள்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து மெல்ல 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 அசென்ட், ஏறுமுகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது ஒரு உயர்வான உயரத்தை நோக்கி. ஆனால் அவ்வாறு இரக்கம் கொள்ளாத நிலை, அந்த டிவைன் சோல் என்பது என்னவென்றால் இரக்கம் கொள்ளாத நிலை, அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்லயே இருக்கக்கூடிய நிலை, அதுதான் டிவைன் சோல் அப்படிங்கிறது. இந்த டிவைன் சோல் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல அதுதான் வந்து பரிபூரணம். அங்க வந்து எந்த விதமான ஒரு குறைபாடும் இருப்பதில்லை. மனிதன் ஹியூமன் சோல் இருக்கக்கூடிய அந்த இக்னோரன்ஸும் அங்க காணப்படுவதில்லை. அதே போல இந்த டிசென்ட் ஆஃப் சோல், இரக்கம் கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளும் அங்க கிடையாது. டிவைன் சோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த சோல் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேச்சர், அதைத்தான் டிவைன் சோல் அப்படிங்கிறார். ஏன் இங்க டிவைன் சோல் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் என்றால், இப்ப நம்ம பார்த்தோம், நம்முடைய மனம், உடல், வாழ்வு எல்லாமே வந்து நம்ம வந்து சூப்பர்மெண்டலைஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜ் வந்து மேன் மஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் கான்சியஸ்னஸ் டு சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது இடையில இருக்கு, அதை நோக்கி செல்லணும், அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுங்கிறத பார்த்தோம். ஸோ அங்க பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது, மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது, வைட்டல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. சோல், ஹியூமன் சோல் அதே மாதிரி இருப்பதில்லை. ஹியூமன் சோலும் அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம்டா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கிற நிலையில, இப்ப இருக்கிற அறியாமைக்கு உட்பட்ட அறியாமை என்கின்ற போர்வையினால் ஒரு
மூடப்பட்ட நிலையில் இல்லாமல் அதனுடைய பரிபூரணமான நிலையில அந்த ஹியூமன் சோல் அந்த சூப்ராமெண்டல் ஸ்டேட்டஸ்ல காணப்படும். அந்த நிலைதான் டிவைன் சோல். அந்த நிலையைத்தான் எட்ட வேண்டும். அது ஒரு இலக்கு, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க். டிவைன் சோல் அப்படிங்கிறது நம்ம எட்ட வேண்டிய ஒரு பெஞ்ச் மார்க். அப்படி என்றால் அந்த பெஞ்ச் மார்க் எப்படி எத்தகைய அம்சங்களை கொண்டதா இருக்கும், அது குறித்து தான் பகவான் இங்க டிஸ்கஸ் பண்றார். இது ஒரு ஐடியல். See, this is an ஐடியல். இப்போ எப்படி நான் சூப்பர்மேன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது ஒரு ஐடியலா பார்த்தோமோ, அதே போல அந்த சூப்பர்மேனுடைய சோல் எப்படி இருக்கும்? ஏன்னா சூப்பர்மேனுக்கும் சோல் இருக்கும் இல்லையா? அதுதான் டிவைன் சோல். அந்த டிவைன் சோல் எப்படி இருக்கும்? அதனுடைய அம்சம் எப்படி இருக்கும்? மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அறியாமையினால் கவரப்பட்டுள்ள அது மாதிரி இருக்குமா, இல்ல அதற்கென்றே சில பிரத்யேகமான விசேஷமான அம்சங்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் பகவான் டிஸ்கஸ் பண்றார். இது ஒரு ஐடியல். ஏன் இங்க இதை டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னா, திஸ் இஸ் அல்டிமேட் ஸ்டேட்டஸ் வேர் த ஹியூமன் சோல் ஷுட் அட்டைன். அதுக்காக தான் சொல்றார். திஸ் இஸ் ஐடியல் ஸ்டேட்டஸ் வேர் த ஹியூமன் சோல் ஷுட் அட்டைன். ட்ரெடிஷனல் பிலாசபில என்ன சொல்றாங்க? ஹியூமன் சோல் should merge with the divine soul, merge with the and the supreme. It will annihilate itself. தன்னைத்தானே இழந்து விட்டு, தன்னுடைய அடையாளம் முழுவதையும் இழந்து விட்டு அங்கு அது இரண்டரை கலந்து விட வேண்டும் என்று ட்ரெடிஷனல் பிலாசபில சொல்றாங்க, ட்ரெடிஷனல் பார்ட்ஸ்ல சொல்றாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஹியூமன் சோல் வில் பி ஃபுல்ஃபில்டு, தன்னிறைவு அடைந்த நிலையில இருக்கும். எந்த நிலையில இருக்கும்? அந்த சூப்ராமெண்டல் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். தன்னிறைவு அடைந்த நிலைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பகவான் இங்க டிஸ்கஸ் பண்றார். ஸோ இது ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப நம்ம சோல்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஹியூமன் சோல்னா என்னன்னு தெரியும். ஏன் டிவைன் சோல்னு சொல்றாரு? சோல்னாலே டிவைன் தானே, ஏன் டிவைன் சோல் சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி நமக்கு உடனே சந்தேகம் வரும். சோல்னாலே டிவைன் எலிமெண்ட் தானே, அப்படின்னா டிவைன் சோல் சொல்றாரு, ஏன் சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு எடுத்தோன்னா ஒரு 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 ஐயப்பாடு வரும். ஸோ வி ஷுட் பி வெரி கிளியர். என்ன எது குறித்து பகவான் இங்க விளக்குகின்றார் அதை பத்தி ரொம்ப கிளியரா இருக்கும். திஸ் இஸ் ஐடியல் விச் அ ஹியூமன் சோல் ஷுட் எய்ம் டு பிகம். இதுதான் ஐடியல் ஸ்டேட்டஸ். இதை நோக்கித்தான் மனித ஆன்மா செல்ல வேண்டும், எட்ட வேண்டும். அதை குறித்து தான் பகவான் பேசுகின்றார். ஸோ இது கிளியர் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஐ மேட் இட் வெரி கிளியர். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ தட் வி கேன் கோ இன்சைட். இதில் எனி கிளாரிஃபிகேஷன்? எஸ் சார். பகவான் டிவைன் சோல், ஹியூமன் சோல் ரெண்டையும் பற்றி பேசிய பகவான் தன்னுடைய இது இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. தன்னுடைய யோகா எஸ்ஏஸ் அண்ட் யோகா அண்ட் பிலாசபி என்னும் CWSA 13 கூறுகிறார் ஒரு இடத்தில், த மாய்ஸ்ட் சோல் என்கிறார், ஈரமான ஒரு சோல் என்கிறார். டிவைன் சோல், ஹியூமன் சோல், ஈரமான சோல் அப்படிங்கிறார், நனைந்த சோல்ங்கிறார். அது என்னதான் நனைந்த சோல் என்று அவரே கூறுகிறார் பகவான். The moist soul is that which allows itself to be perturbed by the impure wine of sense ecstasy. புலன்களால் பாதிக்கப்படுகிறது, புலன்கள் பின் செல்கிறது. எமோஷனல் எக்ஸைட்மெண்ட், ராஜச உணர்வு நிலையில் ஏற்ற இறக்கங்கள். an obscure impulse and inspiration, ஒரு சோர்ஸ் சொல்ல முடியாத ஒரு ஒரு உந்துதல், அதே இன்ஸ்பிரேஷனாகவும் அது வேலை செய்கிறது அங்கே. சோர்ஸ், அது என்ன சோர்ஸ் என்றால், the source is from a dark underworld என்கிறார். The moist soul is that which allows itself to be perturbed by the impure wine of sense ecstasy. wine ஒரு எக்ஸ்டசி, அது சென்ஸ் சேர்ந்துருத்தன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு எமோஷனல் எக்ஸைட்மெண்ட், an obscure impulse and inspiration whose source is from a dark underworld.
இது இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. வெரி அப்ராப்ரியேட் சார். ஏன்னா the human soul, so we understand that the human soul is the moist soul. So it's very, very clear, very clear. So as against that, we should have the ideal of the divine soul. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். Thank you very much, sir. Thank you very much. We'll go inside. படிக்கலாம். Can I read, sir? Yes, Can I read, please. sir? Sure. The Yes, Life please. Divine, The Life Divine, Book 1, Chapter 17, The Divine Soul, Synopsis. The Satchidananda takes a status in what we call the supermind before releasing this creation out of its being. The process down the successive levels may be called divine in his descent. The human soul aspiring and making its grades upward is the divine in the individual in its ascent. The divine soul is not the soul that is ascending, but the divine soul which has not yet descended. The divine soul that has not descended merits a study because what the divine soul has got in potential there that has to be developed and fulfilled in us. When we talk of a human being, we talk of the human soul as its center. When we speak of the center of the Superman, what would be its soul be like? Sri Aurobindo calls the soul in Superman, the divine soul, as distinct from the human soul. How we must change to bring divinity in our nature and in our life. We must shift our focus from the divine in its descent into our limited nature to the divine in its ascent out of our limited nature to its own proper divinity. Thank you, sir. Thank you. நம்ம பார்த்தோம் அந்த டிவைன் எப்படி சச்சிதானந்தா தான் வந்து ஆதி நிலை இல்லையா? ஆதி நிலை அதுதான் வந்து இட் இஸ் இட்டர்னல். அதுக்கு வந்து ஆரம்பம் முடிவு எதுவுமே கிடையாது, இட்டர்னலா இருக்கு. அதிலிருந்து என்ன நடைபெறுகின்றது? சிருஷ்டி உருவாகுகின்றது. சிருஷ்டி உருவாகும் போது படிப்படியாக இரக்கம் கொள்கின்றது. அந்த இடைப்பட்ட அம்சமான அந்த சூப்பர் மைண்ட் அதன் மூலம் அந்த சிருஷ்டியை அது உருவாக்குகின்றது. இதுதான் வந்து அந்த இறையம்சம் இரக்கம் கொள்ளுதல்ங்க பேரு. இறையம்சம் இரக்கம் கொள்ளுதல், டிவைன் இன் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் டிவைன் இன் இட்ஸ் டிசென்ட். அதே போல இந்த இரக்கம் கொண்டுள்ள அந்த டிவைன் எலிமெண்ட் அப்படியே இருந்துறது இல்லை. அது வந்து என்ன செய்யணும், ஏன்னா அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும். டிவல்யூஷன் தென் எவல்யூஷன். அது என்ன செய்கின்றது? இந்த ஹியூமன் சோல் always aspires towards a higher level. உயர்வான இதை நோக்கி அது எப்பொழுதுமே டுவர்ட்ஸ் சச்சிதானந்தா தான் அது ஆஸ்பயர் ஆயிட்டே, அது வந்து இட் கீப்ஸ் ஆன் ஆஸ்பைரிங். அதுதான் இண்டிவிஜுவல் டிவைன் இன் இட்ஸ் அசென்ட். ஏற்றம் கொள்ளும் அந்த இறையம்சம், இரக்கம் கொள்ளும் இறையம்சம், ஏற்றம் கொள்ளும் இறையம்சம். ஸோ இந்த டிவைன் சோல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஏற்றம் கொள்ளும் இறையம்சம் கிடையாது. இரக்கமே கொள்ளாத அந்த நிலை, இரக்கமே கொள்ளாத அதனுடைய பூரணமான நிலையில், பூரணமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும், அதுதான் அந்த டிவைன் சோல். ஏனென்றால் அந்த டிவைன் சோல்ல தான் வந்து கம்ப்ளீட்னஸ் இருக்குது. அதுல எல்லா விதமான பொட்டென்ஷியலா இருக்கு. பொட்டென்ஷியலா அந்த டிவைனிட்டியோடைய ஃபுல் பொட்டென்ஷியல் எங்க இருக்கு அப்படின்னா அந்த டிவைன் சோல்ல தான் இருக்குது. ஸோ அதை நோக்கித்தான் நம்முடைய அந்த ஹியூமன் சோல் வந்து இட் ஆஸ்பயர்ஸ், அதை நோக்கித்தான் அது பயணம் செய்து கொண்டிருக்கின்றது.
ஸோ அதனாலதான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வி ஷுட் நோ வாட் இஸ் தட் டிவைன் சோல் அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம பகவான் இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காரு. ஹியூமன் சோலுக்கும் ஹியூமன் சோல்னு தெரியும் நம்மளுக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மையமான ஒரு இறையம்சம் தான் அந்த ஹியூமன் சோல் அப்படிங்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பீயிங் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இட் இஸ் அ இன்மோஸ்ட் பீயிங், இருக்கக்கூடிய ஒரு டிவைன் எலிமெண்ட். அதுதான் இந்த ஹியூமன் சோல் அப்படிங்கிறது. டிவைன் ஸ்பார்க்னு சொல்றோம். டிவைன் எலிமெண்ட், இறையம்சம் மனிதனுக்குள்ள இருக்கும்பொழுது நம்ம அவ்வாறு அழைக்கின்றோம். அதே இது மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர்மேனுக்கும் அந்த சோல் இருக்கணும் இல்லையா? அந்த சோல் இல்லாம இருக்க முடியாது. அதைத்தான் அது எப்படி இருக்கும்னா, நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இட் வில் நாட் பி கவர்ட் பை தி இக்னோரன்ஸ். எம்கேஆர் சொன்ன மாதிரி அது மாய்ஸ்ட் சோலா இருக்காது. இட் வில் பி அ டிவைன் சோல். இட் வில் பி அதனுடைய முழுமையான அம்சங்கள் அனைத்தும் நிறைந்த நிலையில் தான் இருக்கும். அது கம்ப்ளீட்னஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஹியூமன் சோல்லேருந்து அது மாறுபட்ட நிலையில இருக்கும். ஹியூமன் சோல் இட் இஸ் கவர்ட் பை மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. அதனால அது ஒரு மறைக்கப்பட்ட நிலையில இருக்கின்றது. இது முழுமையான நிலையில இருக்கும். நம்ம டிவைன் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய லட்சியம் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த புவியில் உள்ள அனைவருக்குமே இறைவாழ்வு என்பது சாத்தியம் அப்படிங்கிறார். இறைவாழ்வு, ஒவ்வொரு மனிதனுமே இறைவாழ்வை எட்ட முடியும். இந்த உடனே எட்ட முடியாவிடம் கூட சில 100 வருடங்களில் அதை எட்ட முடியும் அப்படின்னு இருக்காரு. அதற்கான அந்த அதற்கான ஒரு முன்னோடியான வேலைகளைத்தான் பகவானும் அன்னையும் செய்து முடித்தார்கள். அவ்வாறு அந்த நிலையை எட்டும் பொழுது நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த மறைக்கப்பட்ட நிலையிலே நம்மளுடைய ஆன்மா இருக்காது. அந்த நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இறையம்சம் முழுவதையுமே அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆன்மாவாகத்தான் நம்மளுடைய ஆன்மாவாக இருக்கும். ஆகையினால இங்க எதுக்கு நம்ம போக்கஸ் தரோம், அழுத்தம் தருகின்றோம் என்றால், அந்த முழுமையை நோக்கி செல்வது. இரக்கம் கொண்டுள்ள அந்த ஆன்மாவினுடைய இரக்கம் கொண்டுள்ள நிலையில நம்ம போக்கஸ் பண்ணல. டிவைன் இன் இட்ஸ் டிசென்ட் அந்த நிலையில் நம்ம போக்கஸ் பண்ணல. டிவைன் இன் இட்ஸ் அசென்ட் அதைத்தான் நம்ம போக்கஸ் பண்றோம். இந்த இதுல எதற்காக போக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய லட்சியம் அந்த டிவைன் சோல், அதை எட்ட வேண்டும். இது கேட்கலாம், நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவையே நம்ம இன்னும் கண்டறியல, எப்படி இதெல்லாம் டிவைன் சோல் விட சாத்தியம் அப்படிங்கிறது கேட்கலாம். அதாவது இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் ட்ரூத். நமக்கு முடியல, நமக்கு முடியல அப்படின்னா இன்னும் சில பிறவிகள்ல நம்மால சாத்தியம். எப்படி சூப்பர் மென்டல் கான்சியஸ்னஸ் இந்த பிறவில நமக்கு முடியலன்னா கூட இன் அ ஃபியூ பர்த்ஸ் நிச்சயமா நம்ம அந்த மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோனுடைய கிரேஸ்னால அனைவருமே எட்ட முடியும். அதே போல்தான் இதையும். இப்ப நம்ம அந்த நிலையில அதாவது ரொம்ப இரக்கம், அந்த கிரடேஷன்ல ரொம்ப தாழ்வான நிலையில இருந்தால் கூட நம்ம இதை நோக்கித்தான் போய்கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறதில் நம்ம திருப்தி அடையணும். நம்ம சும்மா இல்லை, ஒரு இயக்கத்திற்குள்ளதான் நம்ம ஒவ்வொருவருமே ஈடுபட்டுள்ளோம். நமக்கு வெளியில தெரியாது, அது we may be ignorant, பட் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட் ஏதோ ஒன்றை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அது எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது என்றால், அந்த முழுமையான நிலை, ஆன்மாவினுடைய முழு இறையம்சம் கொண்ட நிலையை நோக்கித்தான் அது பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த முழு இறையம்சம் கொண்ட நிலைதான் இந்த டிவைன் சோல். ஸோ இது ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் பகவான் இந்த ஃபர்ஸ்ட் 2 கொடுத்துருக்குறோம். தென் அந்த டிவைன் சோல் என்ன அப்படிங்கிறது பகவான் டிஸ்கிரைப் பண்றார். உள்ள போகலாம், நம்ம அடுத்தது போகலாம். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். The divine soul has not descended into the ignorance by the fall of spirit into matter. In its consciousness,
It lives in the original truth of things, in inalienable unity, like the divine existence itself. But by the play of divine Maya, by the distinction of the comprehending and apprehending truth consciousness, it enjoys both difference and unity with God. It embraces both difference and oneness with other divine souls. The divine soul would be self contained in the conscious play of Sachidananda. In its being, it would be a pure and infinite self existence. In its becoming, it would be a free play of immortal life. It would not be involved in the darkness of our material being, nor clouded by ignorance, nor would it be subject to death and birth. It enjoys pure bliss, unaffected by desire and ego. Thank you, sir. தேங்க்யூ. டிவைன் சோல் நம்ம பார்த்தோம். அது வந்து அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்லயே இருக்கு. அது இரக்கம் கொண்டுள்ள நிலையில இல்லை. ஹியூமன் சோல் தான் இரக்கம் கொண்டுள்ள நிலையில இருக்கு. டிவைன் சோல் அது வந்து அது எங்க அது ஒரு நிலையான ஒரு இரக்கம் கொள்ளாத நிலையில தான் அது இருக்கு. அறியாமைக்குள்ளும் இந்த சட நிலைக்குள்ளும் அது இரக்கம் கொள்ளாத நிலையில் தான் அந்த டிவைன் சோல் இருக்கு. அதனுடைய உணர்வு நிலை எங்கு இருக்கின்றது என்றால், இந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த ஒருமை, அதனுடன் இணை பிரியாத ஒருமையான நிலை, inalienable unity, inalienable unity with சச்சிதானந்தா. சச்சிதானந்தா அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த ஒருமையான நிலை தான். அந்த ஒருமையான நிலை என்பதுதான் அனைத்திற்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை. ட்ரூத் ஆஃப் திங்ஸ் என்ன அப்படின்னா அது ஒருமைதான். சச்சிதானந்தா வந்து பிரம்மன் வந்து எப்படின்னா, பிரம்மன் தான் வந்து தன்னை பல்வேறு அம்சங்களாக நீட்டிக்கொள்கின்றது. எக்ஸ்டென்ஷன், பிரம்மன் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஒன்னஸ் இன்டு மல்டிப்ளிசிட்டி. இதுதான் ட்ரூத். இந்த நிலையில தான் அதனுடைய உணர்வு நிலை இருக்கின்றது. அது தனித்தனியாக இருந்தாலும் இட் லிவ்ஸ் in the consciousness of inalienable unity with the Sachidananda or Brahman. அதுதான் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். எப்படி நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இது ஒவ்வொரு அம்சத்தையும் நம்மளுடைய ஹியூமன் சோலோட கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம ஹியூமன் சோல் எப்படி இருக்கு? இட் லிவ்ஸ் இன் கம்ப்ளீட் இக்னோரன்ஸ் ஆஃப், இக்னோரன்ஸ்னா அவித்யால இருக்கு, அவித்யான இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ்ல இருக்கு. பட் வெரஸ் அந்த டிவைன் சோல் அப்படி கிடையாது. டிவைன் சோல் இட்ஸ் ஆல்வேஸ் லிவ்ஸ் இன் வித்யா. அங்க அவித்யாவே இருக்காது. டிவைன் சோல்ல அவித்யாவே இருக்காது. இருந்தாலும் அது பன்முகத்தன்மையில் இருக்கின்றது. இட் லிவ்ஸ் இன் மல்டிப்ளிசிட்டி. ஏன்னா சச்சிதானந்தா வந்து ஏகமா இருக்கின்றது. இது எப்படி வெளிப்படுகின்றது? நாம் பார்த்தோம், சூப்பர் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல வந்து தன்னிலிருந்து மற்றொன்றை உருவாக்குகின்றது. உருவாக்கினாலும் அங்க எது காணப்படுகின்றது? இந்த ஒருமைத்தன்மை, பன்முகத்தன்மை காணப்படுகின்றது. பன்முகத்தன்மை ஒருமைத்தன்மை என்கின்ற அடித்தளத்தில் தான் காணப்படுகின்றது. அதுதான் டிவைன் மாயா அப்படிங்கிறது. டிவைன் மாயா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் போன இதுலயும். டிவைன் மாயா அப்படிங்கிறத என்னங்கிறத பார்த்தோம். டிவைன் மாயா அப்படிங்கிறது த ஒன் பிகமிங் மெனி. அதுதான் டிவைன் மாயா. சிம்பிள். த ஒன் பிகமிங் மெனி yet it is a one. அதுதான் டிவைன் மாயா. ஒன் வந்து ஒன்னாகவே இருக்கிறது இல்லை, ஏகமாக இருக்கிறது ஏகமாகவே இல்லை. ஏகமாக இருப்பது பன்மையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு சிருஷ்டியை உருவாக்குகின்றது. அதுதான் டிவைன் மாயா. அதனால இந்த டிவைன் மாயால அது இருந்தாலும் அது வந்து அந்த அது வேறுபட்ட அமைப்புகளிலும் காணப்படுகின்றது, வேறுபட்ட நிலையிலும் அது இருக்கின்றது. அதே சமயம் அந்த சச்சிதானந்தாவுடன் ஆன ஒருமை நிலையிலும் இருக்கின்றது. அதுதான் இந்த டிவைன் சோலினுடைய ஒரு முக்கியமான அம்சம். பட் வெரஸ் ஹியூமன் சோல் எடுத்துட்டோம் அப்படின்னா we live in complete ignorance. அடுத்தது இந்த டிவைன் சோல் எப்படின்னா,
இந்த சச்சிதானந்தாவினுடைய அனைத்து அம்சங்களும் அதற்குள்ள இருக்கும். அதுதான் அதனுடைய பியூட்டி. டிவைன் சோல் வந்து எப்படி இருக்கின்றது என்றால், சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் அதனுள் இருக்கும். எந்த அம்சமும் அங்க அது குறைந்து காணப்படாது. அதனுடைய அடிப்படை அம்சம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு அனந்தமான நிலை. சச்சிதானந்தாவின் நிலை எப்படி இருக்கின்றது? இட் இஸ் an infinite செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதே போலத்தான் டிவைன் சோலும் இருக்கும். அதே போல அதனுடைய அடிப்படை அம்சம் அப்படி இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு பிகமிங் எப்படி இருக்கின்றது? அழிவே இல்லாத ஒரு சாஸ்வதமான ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். ஃப்ரீ பிளே ஆஃப் இம்மார்டல் லைஃப். அவ்வாறாகத்தான் அதனுடைய வெளிப்பாடும் இருக்கும். நம்முடைய ஆன்மா, ஹியூமன் சோல் எப்படி இருக்கின்றது என்றால், இந்த சட நிலையில் அது வந்து ஒரு சிக்கிக்கொண்டு அதனுடைய இருளில் அது மூழ்கி இருக்கின்றது. அதனால தான் முழு அறியாமையில் இருக்கின்றது. ஆனால் இந்த டிவைன் சோல் அவ்வாறு இருக்காது. டிவைன் சோல் வந்து பல்வேறு நிலையில் வெளிப்பட்டாலும் அது வந்து அந்த சடநிலையில் இருக்கக்கூடிய அந்த இருளினால் அது எந்த விதமான பாதிப்பும் அது அடையாமல் இருக்கும். எந்த விதமான அறியாமையிலும் அது அறியாமையினாலும் அது பாதிக்கப்படாத நிலையில் தான் இருக்கும். அது சாஸ்வதமாக இருப்பதனால அதற்கு வந்து அந்த மரணம், பிறப்பு அப்படிங்கிறதே கிடையாது. அது இட் இஸ் இட்டர்னல். பிகாஸ் சச்சிதானந்தா இஸ் இட்டர்னல். அது வந்து முழுமையான ஆனந்தத்தை எப்பொழுதுமே அடைந்தவண்ணா இருக்கும். இட் என்ஜாய்ஸ் பியூர் பிளிஸ். நம்மால வந்து என்ன காரணத்தினால அந்த ஆனந்தத்தை அடைய முடியவில்லை என்றால், நம்மளுடைய டிசையர் அண்ட் ஈகோ. இந்த கருத்தையும் நம்ம பார்த்தோம். த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பார்த்தோம். வை வி ஆர் நாட் ஏபிள் டு, என்ன காரணத்தினால் நம்மால வந்து அந்த இறை ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்றால், நம்முடைய ஆசையும் நம்மளுடைய தன்முனைப்பு ஈகோ அதை சார்ந்து இருப்பதனால்தான் நம்மால வந்து மேற்புற விஷயங்களில் தான் நாம் இன்புறுகின்றோமே தவிர, நம்மால வந்து அந்த உண்மையான அந்த பியூர் பிளிஸ் அதை நம்மால அனுபவிக்க முடிவது இல்லை. பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதன் முழு உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனிடம் இருந்து அந்த டிசையர், ஆசையையும் தன்முனைப்பை சார்ந்த அந்த உணர்வு நிலை, ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ், இவை இரண்டையும் நீக்கினால்தான் அவனால முழுமையான ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படிங்கிறாரு. ஆகையினால் இந்த டிவைன் சோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் ஆல்வேஸ் என்ஜாய்ஸ் அ பியூர் பிளிஸ். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸியாக புரிஞ்சுக்கிறது வழி நம்மளுடைய இருக்கக்கூடிய நிலையிலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நிலை இதுக்கு எல்லாத்துக்கும் குவைட் ஆப்போசிட்ல இருக்கிறோம். நம்ம அடுத்தது போகலாம் சார். படிக்கீங்க? எஸ் சார். எம்கேஆர் சார். ரெண்டு கேள்வி. எஸ் சார். இந்த ஹியூமன் சோல் குறைபாடுகளுடன் இருக்கிறதே, அது முன்புறம் வராத சைக்கிக் பீயிங் என்று சொல்வது சரியா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னவென்றால், அந்த டிவைன் சோல் வெளிப்பிறவிக்கு பிரகிருதிமய ஜீவனுக்குள் இருக்கிறதா, அல்லது வெளிப்புறம் இருந்து கொண்டு அதை வழி நடத்துகிறதா? இந்த ரெண்டு கேள்வி. டிவைன் சோலா ரெண்டாவது கேள்வி என்ன? டிவைன் சோல் தான் ரெண்டாவது கேள்வி. அது வந்து ஜீவனுக்குள் இருக்கிறதா அல்லது வெளிப்புறம் இருந்த வண்ணம் அது நடத்துகிறதா? ஏன்னால் நம்முடைய சித்தாந்தத்துல ஜீவாத்மா என்பது உடலுக்குள் இறங்குவது இல்லை, வெளிப்புறம் இருந்து கொண்டு தன் பகுதியாக ஒரு சைக்கிக் பீயிங்கை உள்ளே அனுப்புகிறது. அப்படிதான் சித்தாந்தம். இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த ஹியூமன் சோல் உள்ளுக்குள் இருக்கிறது, குறைபாடுடன் இருக்கிறது என்று சொல்லும் பொழுதோ, அது மாய்ஸ்ட் சோல் ஆக இருக்கும் பொழுதோ, அது முன்னுக்கு வராத சைக்கிக் பீயிங்கா என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக அந்த ஹியூமன் சோல் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை வந்து நீங்க சொல்ற மாதிரி the psychic being which is not in front, அதுதான் வந்து இப்ப நமக்குள்ள இருக்குது. with the psychic being which is not in front is a human soul, but it is clouded by the ignorance
காஸ்ட் ஆன் இட் பை மைண்ட், பாடி அண்ட் ஆமா. வைட்டல் லைஃப். ஆமா 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 அதனால அது வந்து இது அது ஒரு ஒரு டார்க்னஸ் வந்து அந்த ஹியூமன் சோல் மேல பூர்த்தி இருக்கிறதுனால அது உள்ள இருக்குது. பட் இந்த சைக்கிக் பீயிங் ஃபுல்லா டெவலப் ஆகி இருக்கிறப்ப அது வந்து வெளியில வந்து இது செயல்படும். ஸோ இந்த ஹியூமன் சோல் அப்படிங்கிறது நேச்சுரலி இட் இஸ் த சைக்கிக் பீயிங் விச் இஸ் நாட் இன் ஃப்ரண்ட். அதுதான் தட் இஸ் வாட் இது. பட் தெர் இஸ் அ சட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சைக்கிக் பீயிங் அண்ட் த சோல் அப்படிங்கிறதுக்கு என்னது நீங்க சொன்ன மாதிரி ஜீவாத்மன் அப்படிங்கிறது இட் டஸ் நாட் கெட் இன் டு த ப்ராசஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஆமா. It presides over births and deaths. But it does not get into the process of the பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ப்ராசஸ்ல அது இன்வால்வ் ஆகிறது இல்லை. அதனுடைய டெபியூட்டியாகத்தான் அது வந்து என்ன செய்கின்றது, அந்த ஒரு ஜீவாத்மன் இஸ் அ ப்ரிசைடிங் மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் தான். அது என்ன செய்கின்றது, தன்னுடைய ஒரு டெபியூட்டியாக the soul in evolution ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட தன்னுடைய பாகத்தை உள்ள ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் அனுப்புகின்றது. the soul in evolution அதுதான் வந்து சைக்கிக் பீயிங்காக வந்து ஒவ்வொரு பிறவியிலும் அது அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அது வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. ஸோ இந்த சட்டில் டிஃபரன்ஸை வந்து பகவான் வந்து he makes a subtle difference between ஜீவாத்மன் அப்படிங்கறத பகவான் சென்ட்ரல் பீயிங் அப்படின்னு கூறுகின்றார். that which is not involved in the process of evolution, whereas the soul element which is involved in the process of evolution is called the psychic being. ஏன்னா அதோட அசோசியேட்டடா ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆயிட்டே வருது நம்மளுக்கு. அதுதான் வந்து பகவான் கூறுகின்றார் சைக்கிக் பீயிங் அப்படின்னு கூறுகின்றார். செகண்ட் கேள்வி நீங்க கேட்டீங்க, அந்த டிவைன் சோல் அப்படிங்கிறது வெளியில இருக்குமா அப்படி. டிவைன் சோல் அதாவது இதுல இன்வால்வ் ஆயிக்காம வெளியில இருக்கக்கூடிய அமைப்பா, ஜீவாத்மா போன்ற ஒரு அமைப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுதானே கேட்டீங்க நீங்க இல்லையா? ஜீவாத்மா போன்ற ஒரு அமைப்பா அப்படின்னு கேட்டீங்க. இந்த டிவைன் சோல் வந்து நமக்கு அப்ளிகபிளே ஆகாது. அது ஹியூமன் நேச்சருக்கு அப்ளிகபிளே ஆகாது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி வேர் இட் ஹஸ் நாட் ஃபவுண்ட் இட்ஸ் டிசென்ட் சூப்பர்மெண்டல் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நிலை. இப்ப மத்ததெல்லாம் வந்து டிவால்வ் ஆயிருக்கு. இந்த இதுக்குள்ள டிவால்வ் ஆன நிலை, இரக்கம் கொண்டுள்ள நிலையில இருக்கிறது தான் நமக்கு ஹியூமன் சோல், மத்த எல்லாமே நிலை. வேற இந்த டிவைன் சோல் அப்படிங்கிறது பகவான் இஸ் மேக்கிங் வெரி கிளியர். என்ன கூறுகின்றார், the divine soul has not descended into the ignorance by the fall of spirit and matter அப்படிங்கிறார். அது அப்படியே இருக்கு, ஒரிஜினலா இருக்கு. அது எந்த விதமான மாற்றமும் அடையாம அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகே. It has not descended. ஓகே சார், இந்த எம்பி பண்டிட்டோட தமிழ் இது படிக்கலாமா சார்? படிங்க மேடம். அந்த தெய்வீக ஆன்மாவின் முதலாவது சிறப்பியல்பு அதன் சுயானுபூதியின் முழுதூடாக பரம்பொருளின் சாநித்தியத்திலேயே வாழ்கிறது என்பதே. நமக்கு தனி முதலான பரம்பொருள் ஒரு கருத்துருவாகவே உள்ளார். நம்முடைய அறிவாற்றல் எல்லாவற்றிற்கும் மேலான பிரம்மம் ஒன்று உள்ளது என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆனால் அதனால் நம்மை அந்த பிரம்மத்திடம் இட்டு செல்ல இயலாது. இதற்கு மாறாக சாதனங்களின் மெய்மையில் வாழும் தெய்வீக ஆன்மா தான் பிரம்மத்தின் ஒரு திருவுரு என்பதை எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறது. தன்னுடைய மாறாத நிலையில் தான் சச்சிதானந்தத்தின் மூல ஸ்வரூபமாக உள்ளதையும், தன்னுடைய உணர்வுள்ள சக்தியின் இயக்கங்கள் பிரம்மம் சச்சிதானந்தத்தின் பல்வேறு உருவங்களில் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்வதன் விளைவுகளாக உள்ளதையும் உணர்ந்திருக்கிறது அப்படின்னு வருது சார். அதாவது இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் வித் தி கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி சச்சிதானந்தா. அதுதான் நாங்க அர்த்தம். அது டிவைன் சோல் இட் இஸ் ஒன் வித் தி கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி சச்சிதானந்தா. சச்சிதானந்தாவுடைய ஒன்னஸ்ல எப்பொழுதுமே அது இருக்கின்றது. whereas ஹியூமன் சோல் அப்படி கிடையாது இல்லையா? ஹியூமன் சோல் வந்து இட் இஸ் clouded by the ignorance. ஏக்கம் அது வந்து அது ஹையர் லெவலை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. வேற டிவைன் சோல் வந்து இரக்கம் கொள்ளாத நிலையில ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்ல அப்படியே இருக்கு.
இட் ஹஸ் நாட் எ டிசெண்டட். அதுதான் வித்தியாசம். டிவைன் சோல் இஸ் நாட் எ டிசெண்டட். அதே சமயம் டிசெண்ட் ஆகலைன்னா சச்சிதானந்தா நிலையிலிருந்து அதே நிலையில சச்சிதானந்தா வந்து ஏகமாக இருக்கக்கூடிய அந்த நிலை. ஆனா நம்ம 3 நிலைகளை பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ், செகண்ட் ஸ்டேட்டஸ், தேர்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம். இந்த தேர்ட் ஸ்டேட்டஸ்ல தான் வந்து இந்த இண்டிவிஜுவல் அமைப்புகள் வெளிவருகின்றன. அந்த நிலையில இருக்கிறது தான் இந்த டிவைன் சோல் அப்படிங்கிறது. டிவைன் சோல் இட் இஸ் ஒன் வித் த கான்சியஸ்னஸ் சச்சிதானந்தா. தனிப்பட்ட அமைப்புகளா இருந்தாலும் சச்சிதானந்தாவினுடைய எல்லா அம்சங்களும் அங்க முழுமையாக காணப்படும். பாக்கியலட்சுமி மேடம். சார் அந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாலிங் சார் இது ஒன்று இருக்குதுங்க சார், அதை படிக்கிறேங்க. படிங்க. புருஷன் பிரகிருதி, உணர்வு சக்தி, தாங்கி நிற்கும் ஆத்மன் பிரகிருதி, இவை இரண்டாய் இருக்கும் நிலையிலும் பிரிவுபடாத ஒருமையே ஆகும். அது ஒரே சமயத்தில் அனைத்தும் கடந்த சக்தியாக இருப்பதுடன் பிரபஞ்சம் தழுவிய சக்தியாகவும் இருக்கிறது. ஆனால் தனி மனிதனின் உள்ளேயும் மன அகங்காரம் அல்லாத ஏதோ இருக்கிறது. அது மேற்கூறிய பெரும் மெய்மையுடன் சாராம்சத்தில் ஒன்றுபட்டதாகும். அது ஒருவனாகிய பரம புருஷனின் தூய பிரதிபிம்பமாகும் பகுதியாகும். அதுவே ஆன்மா, உடலெடுத்துள்ள புருஷன், தனி ஆன்மாவாகிய ஜீவாத்மன் அப்படிங்கிறாங்க சார். எஸ், தேங்க்யூ. நன்றி. இதுல நீங்க நீங்க சிந்தசிஸ் ஆஃப் யோகா சொன்னீங்க இல்லையா? சிந்தசிஸ் ஆஃப் யோகா தான் நீங்க படிச்சீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ அதுல இன்னொரு கருத்தையும் பகவான் கூறுகின்றார். நீங்க படிச்சதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கு, நான் அதை சொல்றேன். நம்மளுடைய இதோடைய நம்ம இதை பத்தி சொல்லும் பொழுதும், நம்ம இன்ட்ரோடக்டரியா சொல்லும் பொழுதும் சொன்னோம், நம்மளுடைய இலக்கு என்னன்னா டிவைன் லைஃப். இந்த டிவைன் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சாதாரண வாழ்விலிருந்து தெய்வீக வாழ்வாக மாற்றுவது. அப்படி இருக்கும் பொழுது பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? It is a conversion of the human soul into the divine soul and of natural life into divine living. இதுதான் வந்து நம்முடைய இலக்கு அப்படின்னு பகவான் இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகால சொல்றாரு. It is the conversion of the human soul into the divine soul. நம்ம ஆன்மாவை வந்து, நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆன்மாவை வந்து அந்த டிவைன் சோல் வந்து எப்படி இருக்கின்றது? எல்லா விதமான முழுமையான அம்சங்களுடன் இருக்கின்றது. அது சச்சிதானந்தாவினுடைய வெளி எக்ஸ்டென்ஷன் தான் இந்த டிவைன் சோல். அதை புரிஞ்சுக்கணும். சச்சிதானந்தாவினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். சச்சிதானந்தாவினுடைய 3 நிலைகளை பார்த்தோம். சூப்பர் மைண்டோட 3 நிலைகளை பார்த்தோம். சச்சிதானந்தாவினுடைய ஒருமையான நிலையும் இருக்கின்றது. 2வது நிலையில அதற்குள்ளேயே அந்த பன்முகத்தன்மையும் காணப்படுகின்றது. 3வது நிலையில அதிலிருந்து தன் வேறொன்றை வெளிப்படுத்துகின்றது இல்லையா? அவ்வாறு வெளிப்படுத்தும் பொழுது இங்க இரக்கம் கொண்டுள்ள நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் சோல் வந்து அந்த ஹையஸ்ட் லெவல் வந்து தி டிவைன் சோல். அந்த நிலையை எட்டுவதுதான் வந்து இந்த யோகத்தினுடைய இலக்கு அப்படிங்கிறது தான் பகவான் குறிப்பிடுகின்றார். It is a conversion of the human soul into the divine soul அப்படிங்கிறார். இந்த பேஜ் 63ல பகவான் சொல்றார். ஏன் நம்ம இந்த டிவைன் சோல் அப்படிங்கிற சாப்டர் இங்க இதுக்கு அழுத்தம் தருகின்றார் என்றால், நம்மளுடைய சோலை எப்படி கன்வெர்ட் பண்றது அதுதான் பகவான் கூறுகின்றார். இப்ப இருக்கிற மாதிரி இக்னோரன்ஸ்லயே இருக்கிற நிலைக்கு மாத்தணுமா? நோ டவுட். சைக்கிக் பீயிங்கை ரியலைஸ் பண்ணி சைக்கிக் பீயிங் ஒன்ஸ் வந்து வெளியில வந்து செயல்பட்டா அதனுடைய ஃபுல் முழுமையான அதனுடைய ஆட்சி வந்து மேலோங்கி செயல்படும். மனம் உடல் இதனால பாதிக்கப்படாம அது செயல்படும். ஆனா அது மாத்திரம் பத்தாது. பகவான் சொல்லக்கூடிய இந்த டிவைன் சோல் அப்படிங்கிறது
கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் சச்சிதானந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கும் அது. அதுக்கு தான் பகவான் வந்து இந்த சொல்றாரு இதுல. நன்றிங்க சார். சார் அதுக்கு கீழே இன்னொரு பாயிண்ட் வந்துங்க சார். தனி மனிதன் என்னும் வடிவத்தில் இவ்வுலக லீலை செயல்பட செய்வதற்கு ஆத்மா ஆதரவு அளிக்கிறது. அதற்காக தன் ஆற்றலையும் அறிவையும் குறுகச் செய்வது போல் தோன்றுகிறது. ஓகே, அது எதுல சொல்றாரு? எதுக்கு எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு? அது அந்த பரம சங்கல்பம் டிவைன் வில் அதுதான் சார். அதாவது இப்படி நமக்கு இருக்குது, அது வந்து ஆத்மனா நாம உணரணும். அந்த இதுதாங்க சார். அதாவது அந்த நான் அப்படிங்கிற தனி அகங்காரம், அந்த அகங்காரத்திலிருந்து நீங்கி புருஷா பிரகிருதி, அந்த பிரகிருதி உணரணும். அந்த பிரகிருதி இயற்கையோட செயல். அதுக்கப்புறம் உள்ள சோல், டிவைன் சோல் அதை உணர்ந்தோம்னா தான் அது நமக்கு பிரகிருதியும் புருஷாவோட இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிங்க சார். கடைசியா இது எல்லாமே ஒண்ணுதான், ஈஸ்வர சக்தி அப்படின்னு அத சொல்றாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் சார். பாக்யலட்சுமி அவர்கள் 2வது முறை இன்டர்வென்ஷன் கூறியதை எம்பி பண்டிட் தன்னுடைய கமெண்டரிஸ் ஆன் ஸ்ரீ அரபிந்தோஸ் தாட் என்ற நூலில் இப்ப தெளிவாக விளக்குகிறார். அதாவது ஒரு உயிர் அது வந்து பிறவியில் இறங்குகிறது, உயிருடைய காலம் முடிந்து போகிறது. அந்த உயிரில் உள்ள சைக்கிக் பீயிங் வெளி உலகத்துக்கு சென்று மேலே மேலே சென்று அதற்கான ஓய்வெடுக்கும் இடத்தில் அடைந்து அங்கே ஓய்வெடுக்க தொடங்குகிறது. அந்த காலத்தில் போன ஜென்மத்தில் என்ன சாதித்தோம், இன்னும் என்ன சாதிக்க வேண்டிய பாக்கி இருக்கிறது என்பதை ஒரு டேபுலேட்டட் காலம் போட்டு ஆராய்கிறது, சில முடிவுகளை எடுக்கிறது. அதே சமயம் பிறவிக்கு வெளியில் இருந்து அதை மேற்பார்வையிடும் அந்த டிவைன் சோல் அல்லது ஜீவாத்மன் என்ன செய்கிறது என்றால், என்று அந்த ஒரு சச்சிதானந்தத்துக்கு முன் கைகட்டி வாய்போதைத்து நின்று, எனக்கு அந்த உயிர் இன்னொரு ஜென்மம் எடுக்கும் பொழுது எனக்கு என்ன பொறுப்பு என்று கேட்டு அறிவுரை பெறுகிறது என்று எம்பி பண்டிட் அந்த நூலில் கூறுகிறார். ஓ, நல்லா இருக்கு, ரொம்ப வெரி இல்லஸ்ட்ரேட்டிவ், பிரமாதமா இருக்கு. இட் இஸ் த்ரோயிங் மோர் கிளாரிட்டி ஆன் திஸ். ஆமா, ஒரே டிராமாவா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வில் கோ டு தி நெக்ஸ்ட். எஸ். In its consciousness, it is a part of the infinite truth. It would not be limited by any poise it assumes in its relations with others. When it accepts a purely phenomenal individuality, there would be no loss of self-knowledge. So is the case when it accepts the play of practical differentiation in multiplicity. In its self-experience, it would live eternally in the presence of the Absolute. It would be aware of its immutable existence as the original self-form, that is Swarupa of the transcendent Sachidananda. It would be aware of its play of conscious being as manifestation of that in forms of Sachidananda. Thank you, sir. நெக்ஸ்ட் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். Okay, sir. The presence of the Absolute would be the very foundation of its being, both in unity and the differentiation. It would be present both in its timeless self and in all moments of time, and in its spaceless being and in its extension in space. It would be present both in its relationless state beyond all cause and circumstance, and in its relations to circumstance, condition, and causality. Thank you, sir. Thank you. இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். நத்திங் ராங் இன் இமேஜினிங் குட் திங்ஸ் அப்படிங்கிறாங்க மதர். அதே போல
நம்ம எப்படி இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம் அனைவருமே ஒரு காலகட்டத்தில் அந்த டிவைன் லைஃப், தெய்வீக வாழ்க்கை வாழ்கின்றோம், அதிமானுடர்களாக வாழ்கின்றோம். அந்த நிலையை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். நடக்கத்தான் போகின்றது. அது வந்து மதர் சொல்ற மாதிரி இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு நிலையை நாம் கற்பனை செய்து கொள்ளும். கற்பனை செய்து கொண்டால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் நமக்குள்ள ஒரு ஆன்மா அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த நிலையில ஆன்மா அப்படிங்கிறது இல்லாம போயிடாது. அந்த ஆன்மா எப்படி செயல்படும்? இப்பொழுது நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கின்றது, மனிதனுக்குள்ள ஆன்மா இருக்கின்றது. அது எப்படி செயல்படுகின்றது என்பது நமக்கு நம்பர் ஒன், பிராங்க்லி ஸ்பீக்கிங், அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு அப்சல்யூட்லி நோ நாலேஜ். அப்படி இருக்குதா இல்லையாங்கிறதே நமக்கு நாலேஜ் இல்லை. அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம we live in our outward புறஜீவன்ல வாழ்கின்றோம். மனம், வாழ்வு, நம்மளுடைய உடல், இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அதை வந்து அப்படியே மறைத்து கொண்டிருக்கின்றது. ஆகையால நம்மளுடைய ஹியூமன் சோல்னுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடியல. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அந்த இறை டிவைன் லைஃப் அதிமானுடனாக மாறிய பின்பு அந்த மனிதனுடைய ஆன்மா எப்படி செயல்படும்? இப்ப அதுதான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். எப்படி செயல்படும்? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதனுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அனந்தமான ஒரு உண்மையினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிற நிலையில் தான் அதனுடைய உணர்வு நிலை இருக்கும். இன் இட்ஸ் கான்சியஸ்னஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த இன்ஃபினிட் ட்ரூத். அப்படிதான் அதனுடைய உணர்வு நிலை இருக்கும். அதே போல தனிப்பட்ட நிலையில தான் செயல்படுகின்றது. அது ஒவ்வொரு அதிமானுடனும் அந்த தனிப்பட்ட மனிதனாகத்தான் அந்த நிலையிலும் செயல்படுகின்றான். அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு அதிமனிதனும், ஒவ்வொரு சூப்பர்மேனும், அதிமானுடனும் தனிப்பட்ட நிலையில் தான் தனிப்பட்ட ஜீவன்களாகத்தான் செயல்படுகின்றான். இருந்தாலும் தனிப்பட்ட நிலையில் செயல்பட்டாலும் அந்த உறவுகளினால் அது எந்த விதமான பாதிப்பும் அதற்கு உண்டாகாது. அதனுடைய உணர்வு நிலை அனந்தமான நிலையில் தான் இருக்கும். அது இந்த சச்சிதானந்தாவினுடைய ஒரு மாற்றமடையாத ஏகமான நிலையில் தான் அது இருக்கும். ஆகையினால எந்த விதமான தனிப்பட்ட உறவுகளும் அதனுடைய உண்மையான உணர்வு நிலையை பாதிக்காது. ஏன்னா பல்வேறு அமைப்புகளாக தான் இருக்கும். அந்த நிலையிலும் பல்வேறு அமைப்புகளாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. பல்வேறு அதிமானுடர்களாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. இந்த அதிமானுடர்களாக இருந்தாலும் அங்க எது காணப்படும் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதையும் பகவான் கிளாரிஃபை பண்றாரு. என்ன எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறான்னா, இப்போ ஒரு ஒளி இருக்கின்றது. ஒரு ஒளி, அந்த ஒளி வந்து எப்படி இருக்கின்றது? ஒரு இடத்துல வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு, ஒரு இடத்துல அந்த பிரைட்னஸ் பிரகாசம் கம்மியா இருக்கின்றது, இன்னொரு இடத்துல நிழலா இருக்கின்றது. கூட ஒரே ஒளி தான் இல்லையா? ஒரே ஒளி தன்னை பல்வேறு டிஃபரெண்ட் ஷேட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது. அதுல எதுவும் ஒளியில வந்து அடிப்படையில மாற்றம் கிடையாது. அப்படித்தான் வந்து அங்க இருக்கும். எப்படி இருக்கும்? பிராக்டிக்கல் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறார். டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரே எசன்ஸ், சாராம்சம் பல்வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, அதுதான் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது. டிவிஷன் அப்படிங்கிறது வேற. டிவிஷன் அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டு இருப்பது. அங்க டிவிஷன் இருக்காது. தனிப்பட்ட அமைப்புகளா இருந்தாலும் என்ன நடைபெறும்? பல்வேறு மாறுபாடுகளும் இருக்கும். அந்த மாறுபாடுகள் வந்து அந்த ஒருமையான அம்சத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே அதனுடைய அதாவது முழு முதலான ஒரு நிலை இருக்கின்றது இல்லையா? அந்த முழு முதலான ஒரு அம்சம்,
அந்த நிலையில் தான் அது எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அதனுடைய சுயானுபாவம், இன் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வுட் லிவ் இட்டர்னலி இன் த பிரசன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். ஒரு முழுமுதலான நிலையில் தான் இருக்கும். பல்வேறு அமைப்புகளுடன் அது சார்ந்திருந்தாலும் கூட உறவுகளில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அதனுடைய சுயானுபாவத்துல வந்து ஒரு முழுமுதலான நிலையில் தான் ஒவ்வொன்றும் இருக்கும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, பகவான் என்ன கூறுகின்றார், அதனுடைய ஸ்வரூபம், அதனுடைய உண்மையான நிலை எது என்றால் அந்த சச்சிதானந்தா, அனைத்தையும் கடந்த அந்த சச்சிதானந்தா தான் அதனுடைய ஸ்வரூபம் என்பது அது எப்பொழுதுமே உணர்ந்திருக்கும் அப்படிங்கிறார். இட் வில் பி ஃபுல்லி அவேர் தட் அதனுடைய ஸ்வரூபத்துல வந்து it is the immutable existence as the original self form of that transcendent சச்சிதானந்தா. சச்சிதானந்தாவினுடைய ஒரு மாற்றமடையாத நிலைதான் தன்னுடைய உண்மையான நிலை என்கின்ற உண்மையை அது எப்பொழுதுமே அறிந்திருக்கும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சச்சிதானந்தாவினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பும் என்கின்ற உண்மையையும் அது அறிந்திருக்கும் அப்படிங்கிறார். நாம் இப்ப இருக்கக்கூடிய நிலையில நம்ம எப்படி இருக்கிறோம், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அம்சம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம மற்றவர்களிடம் ஏற்படக்கூடிய உறவு என்பது பாதிக்கின்றது. ஏன்னா நம்ம we live in the relationship between one person to another. அந்த ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு அம்சத்தினால நம்ம வந்து பாதிக்கப்படுகின்றோம். we do not live in the absolute sense. அப்சல்யூட்டா அந்த முழுமுதலான நிலையில் நம்ம இருப்பதில்லை. ஆனா அந்த டிவைன் சோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, it will live eternally in the presence of the absolute அப்படிங்கிறார். முழுமுதலான, அதாவது என்ன பகவான் கூறுகின்றாருன்னா, சச்சிதானந்தாவுடைய எல்லா அம்சங்களும் ஒரு மினியேச்சர் லெவல்ல அங்க இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த அதனுடைய அடிப்படை ஆதாரமே எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட் அப்படிங்கிறார். அது மற்றவர்களிடம் ஏற்படும் எந்த உறவினாலும் அது எந்த விதமான பாதிப்பையும் அடையாத நிலையில் இருக்கும் அப்படிங்கிறார். The presence of the absolute would be the very foundation of its being, both in unity and the differentiation அப்படிங்கிறார். காலத்தை கடந்த நிலையிலும் அப்படிதான் இருக்கும், காலத்திற்கு உட்பட்ட நிலையிலும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். அதே போல இடத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் அப்படிதான் இருக்கும், இடத்திற்கு உட்பட்ட நிலையிலும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிரம்மனினுடைய, சச்சிதானந்தாவினுடைய குவாலிட்டிஸ் இல்லையா. காலத்திற்கு அப்பாற்பட்டும் இருக்கின்றது, காலத்திற்கு உட்பட்டும் இருக்கின்றது, இடத்திற்கு அப்பாற்பட்டும் இருக்கின்றது, இடத்திற்கு உட்பட்டும் இருக்கின்றது. எல்லா நிலையிலும் அதனுடைய அடிப்படை சாராம்சம் மாற்றம் அடைவதில்லை. அப்படித்தான் இந்த டிவைன் சோலும் இருக்கும் அப்படிங்கிறார். எந்த விதமான அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலைகள், அது இருக்கக்கூடிய களம், இதனால பாதிக்கப்படாத நிலையில் இருக்கும். பகவான் என்ன கூறுகின்றார், it will be present both in its relationless state beyond all cause and circumstance and in its relations to circumstance, condition, causality. இந்த அப்சல்யூட் நேச்சர் அப்படிங்கிறது எல்லா நிலையிலும் இருக்கும். அதனுடைய ஒரு அடிப்படை அம்சம் வந்து அப்சல்யூட்னஸ், எதையும் சாராமல் இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து அந்த நிலையை வந்து எல்லா நிலையிலும் எல்லா காலகட்டத்திலையும் அந்த 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 ஒரு அம்சம் இருக்கும், அந்த டிவைன் சோலுக்கு இருக்கும் அப்படிங்கிற. அடுத்தது போகலாம். எஸ் 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 சார், ரங்கராஜன் சார். The divine soul would live simultaneously in the one, that is self-concentration, and the many, that is self-extension. The two terms are the eternal Satchidananda. Since our human mentality is divided, we find the incompatibility between the one and the many. But the divine soul would not be bound by this duality. The divine soul, in its view of things, is the mold of the truth consciousness.
It is in the awareness of the consciousness of the one and the many at the same time, as one holding the innumerable multiplicity in itself, and the multiplicity as the extended consciousness of the one. The real Advaita is the unity of the opposing terms of the one and the many. Thank you, sir. Thank you. So again, இந்த டியூவாலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. இப்ப நம்ம நம்மால எப்படி ஏகமாக இருக்கக்கூடியது பன்மையாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்மால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவர் மைண்ட் டிவைடடா இருக்கிறதுனால நமக்கு இந்த ரெண்டுமே இன்கம்பேட்டபிளா இருக்கு, பொருந்தாத ஒரு அம்சங்களாக இருக்கின்றது. ஏகமாக இருப்பதும் பல்மையாக இருப்பதும் பொருந்தாத அம்சங்களாக நமக்கு காணப்படுகின்றது. ஆனால் அந்த டிவைன் சோல் எப்படி இருக்கும்னா, ஒரே சமயத்துல அது ஏகமான அம்சத்துடனும் இருக்கும், பன்மையான அம்சத்துடனும் ஒரு சேர இருக்கும் அப்படிங்கிறார். இந்த டியூவாலிட்டி அது டியூவாலிட்டி ஹியூமன் மைண்டுக்கு தான் பாதிக்கும். வேற தி டிவைன் சோல் வில் பி பியாண்ட் திஸ் டியூவாலிட்டி. டிவைன் சோல் எப்படி இருக்கும், அதனுடைய எதனால் எந்த உண்மையின் அடிப்படையில் செயல்படும் அப்படின்னா நேச்சுரலி ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான். ஏன்னா அது சூப்பர் மைண்டினுடைய ஒரு அம்சமே ட்ரூத் கான்சியஸ்னஸ். டிவைன் சோல் அப்படிங்கிறது இட் பிலாங்ஸ் டு தி சூப்பராமெண்டல் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய அந்த நிலை தான் டிவைன் சோல். ஆகையினால அது எதன் அடிப்படையில் அதோடைய செயல்பாடு அமைந்திருக்கும் அப்படின்னா அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ். ஏகமாக இருக்கக்கூடிய அம்சத்தையும் பன்மையாக இருக்கக்கூடிய அம்சத்தையும் ஒரே காலகட்டத்தில் அது அந்த உணர்ந்துள்ள நிலையில், அந்த உணர்வு நிலையில் இருக்கும். பன்மையான நிலையில் இருந்து கொண்டு அந்த ஒருமையான நிலையை அறியாமல் இருப்பதோ, அல்லது அந்த ஒருமையான நிலையில் இருந்து கொண்டு பன்மையான நிலையை மறுப்பதோ, அந்த கான்ஃபிளிக்டே அங்க இருக்காது அப்படிங்கிறார். ஏன்னா அங்க அது அந்த நிலை எந்த உண்மையின் அடிப்படையில் அது செயல்படும் அப்படின்னா எல்லாமே பிரம்மனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அங்க ஒருமை நிலை தான். ஏகம் பன்மை இவை இரண்டுக்கும் இடையில எதிர்ப்பே இருக்காது. இவை இரண்டுக்கும் இடையில ஒரு ரெகன்சிலியேஷன், ஒத்திசைவு தான் அங்க காணப்படும். அந்த ஒரு உணர்வு நிலையில் தான் அந்த டிவைன் சோல் செயல்படும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Yes, madam. The divine soul will be aware of all variation of being, consciousness, will and delight, Satchidananda, as the extension of that self-concentrated unity, developing itself not into division, but into an extended form of infinite oneness. The divine soul would consider all variations as extensions of the one, the absolute. Everything that is contained potentially in the absolute manifests itself. The word from the nameless silence, the form realizes the formless essence, the active will from the tranquil force, self-awareness emerges in time from timeless self-awareness, and the eternally self-conscious being in its becoming takes the shape of self-conscious existence, and the joy and love spring from the eternal still delight. Thank you, sir. Thank you. Thank you. இங்க நம்மால இந்த வேரியேஷன்ஸ் நம்மால ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியுதா என்றால் இல்லை. ஏன்னா நம்ம ஹியூமன் லைஃப்பை எடுத்துக்கொண்டால் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரே மாதிரி ஒவ்வொரு நாளும் இருப்பதில்லை. நம்ம பல்வேறு உணர்ச்சி நிலையில இருக்கிறோம். பல்வேறு அனுபவங்களை நாம் அடைகின்றோம். ஸோ இந்த மாறுதல்கள், வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த வேரியேஷன்ஸ் நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம்? நம்ம ஒவ்வொரு வேரியேஷன் போகும்போது நம்ம பாதிக்கப்படுகின்றோம். ஒரு மகிழ்வான ஒரு அனுபவம் கிட்டும் பொழுது மகிழ்வுடுகின்றோம், துன்பமான அனுபவம் கிட்டும் பொழுது நாம் பாதிக்கப்படுகின்றோம்.
ஆனா வேரியேஷன் என்பது உண்மை. யாராலையும் வாழ்வில் வேரியேஷன் அந்த வேரியேஷன் என்றால் மாற்றம் என்பது அடிப்படை அம்சம் இருந்தாலும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வேரியேஷனை ஏற்றுக்கொள்ள முடியல நம்மால. ஆனால் அது டிவைன் சோல் அப்படி இல்லை. டிவைன் சோல் எப்படி பார்க்கும், எல்லா வேரியேஷன்ஸ் எப்படி பார்க்கும் அப்படின்னா, அந்த ஏகமாக ஒரு உணர்வு நிலையின் குவிப்புள்ள அந்த சச்சிதானந்தாவினுடைய பல்வேறு வெளிப்பாடுகளாகத்தான் அனைத்து மாறுபாடுகளையும் அது பார்க்கும். எல்லாமே ஒரு டிவைன் பல்வேறு வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதனால பாதிக்கப்பட மாட்டோம். தட் இஸ் எ ட்ரூத். எல்லாமே எல்லா வேரியேஷனும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அந்த சச்சிதானந்தாவினுடைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். சச்சிதானந்தாவினுடைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் அதனுடைய சங்கல்பம், அதனுடைய ஆனந்தம், அதனுடைய உணர்வு நிலை, அதனுடைய மாறுபாடுகள் தான் நம்ம பார்க்கிறோம். நம்மால அதை உணர முடிவதில்லை. ஆனால் அந்த டிவைன் சோல் எல்லா மாறுபட்ட நிலைகளையும் அது எப்படி பார்க்கும் அப்படின்னா சச்சிதானந்தாவினுடைய மாறுபட்ட வெளிப்பாடுகளாகத்தான் அது பார்க்கும். ஸோ அது டிவிஷனாக பார்க்காதாங்க. ஒவ்வொரு மாறுதலையும் அது எதிர்கொள்ளும் மாறுதலையும் ஒன்றிலிருந்து வேறுபட்ட அல்லது பிரிவுபட்ட மாறுதல்களாக அது பார்க்காது. அது எப்படி பார்க்கும் அப்படின்னா இந்த ஏகமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தாவினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் அப்படிதான் பார்க்கும் அது. ஸோ அங்க அதுக்கு இந்த கான்ஃபிளிக்டே வராது அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இதே கருத்தை தான் அடுத்த இதுலையும் கூறுகின்றார். எல்லா வேரியேஷன்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஒன், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தாவினுடைய பல்வேறு வெளிப்பாடுகளாகத்தான் அந்த டிவைன் சோல் அது பார்க்கும் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால் எவையெல்லாம் அந்த முழு முதற் பொருளில் சாத்தியக்கூறுகளாக இருக்கின்றனவோ அவைகளே வெளிப்படுத்தப்படுகின்றன. அதுதான் ட்ரூத். என்ன ட்ரூத் அப்படின்னா அந்த பிரம்மன் சச்சிதானந்தா அப்படிங்கிறது ஒரு முழு முதலான பொருள், அப்சல்யூட். இந்த அப்சல்யூட் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் கிடையாது. புத்தி சொல்றது மாதிரி அப்சல்யூட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ வேக்கன்ட் ஸ்பேஸோ இல்லை ஒரு எம்டி ஸ்பேஸோ ஒரு சூன்யாவோ கிடையாது. இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த பொட்டன்ஷியாலிட்டிஸ் இன் இட் செல்ஃப். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இங்க உலகத்தில் நாம் பார்ப்பது எல்லாமே. ஆனா நம்மால ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. அதை ஹியூமன் மைண்ட் நம்ம மாறுபட்ட எதிரெதிரான அம்சங்களை பார்க்கும் பொழுது நமக்கு குழம்பி போகின்றோம், அதிர்ச்சி ஓடுகின்றோம். ஆனால் அந்த டிவைன் சோல் அப்படி பார்க்காது அப்படிங்கிறார். எதிர்மறையான அம்சங்களை அது எப்படி பார்க்கும் அப்படின்னா அதனுடைய ஆதி நிலையினுடைய வெளிப்பாடாகத்தான் பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் என்ன கூறுகின்றார், வேர்ட் அப்படிங்கிறது கேபிட்டல்ல சொல்றார். அது ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் பகவான் எப்பொழுதுமே அந்த வேர்ட் அப்படின்னு சொல்வார். ஓம் அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கும், அந்த நேம்லெஸ் சைலன்ஸ், அந்த பெயரில்லாத அந்த ஒரு நிசப்தம், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த வேர்ட் அதை பார்க்கும். அதுதான் உண்மை. அதே அந்த டிவைன் சோல் அறிந்திருக்கும் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் நாம் வடிவங்களை தாங்கிய அமைப்புகளை பார்க்கின்றோம். நாம் எப்படி பார்க்கிறோம், வெறும் வடிவங்களாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் வடிவங்கள் என்பது உண்மையிலேயே என்ன, வடிவங்களற்ற ஒரு சாராம்சத்தினுடைய வெளிப்பாடு. இந்த உண்மையை அந்த டிவைன் சோல் அறிந்திருக்கும். அதே போல இந்த உலகத்தில் செயல்படும் சங்கல்பம், துடிப்புடன் செயல்படும் சங்கல்பம், ஆக்டிவ் வில், உண்மையிலேயே அது என்ன என்றால் அது அதனுடைய மூலம் என்னவென்றால் ஒரு அமைதியான ஒரு சக்தி, டிராங்குவில் ஃபோர்ஸ், அதனுடைய வெளிப்பாடுதான் துடிப்பாக செயல்படும் சங்கல்பம். இது ரெண்டும் நமக்கு அப்பேரண்டா பார்த்தா நமக்கு எதிர்மறையான அம்சங்களாக காணப்படுகின்றன. பட் எல்லாமே ஒரு அம்சத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். அதே போல காலத்தை கடந்த ஒரு உணர்வு நிலை காலத்திற்குட்பட்ட ஒரு உணர்வு நிலையாக இங்கே வெளிப்படுகின்றது. அதே போல
எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய வெளிப்பாட்டில் சாஸ்வத காலத்திற்கு உட்பட்ட நிலையாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இங்க வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து இந்த மகிழ்ச்சியும் சரி, அந்த அன்பு, இதெல்லாமே அதனுடைய மூலம் எதுவாக இருக்கின்றது என்றால் அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு புரியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த டிவைன் சோல் அதை டிவைன் சோல் இந்த உண்மைகளை அறிந்த நிலையில் அது செயல்படும் அப்படிங்கிறார். அடுத்தது பவுல். எஸ். We regard the three poises as three grades of supermind based on our mental perception. But the divine soul will be aware of them as the triune, that is 3 in 1, triune fact of the self-manifestation of Sachidananda. Vast comprehensiveness, that is Brihat, is the foundation of truth consciousness. Therefore, the divine soul would embrace these three poises in one and the same comprehensive realization simultaneously. The divine soul perceives all existences as soul forms of the One. It sees its own relations with all other existences as conscious forms of Him in His own infinity. It sees all the individual existences as the individual divine, in each the one and supreme dwelling. It does not see each as an illusory part of the whole, but as a whole in the whole, a truth that repeats the infinite truth. Thank you, sir. Thank you. அகெயின் நம்ம என்ன நினைவு கொள்ளணும் அப்படின்னா, இது ஒரு ஐடியல் ஸ்டேட். அதனால தான் நமக்கு இது படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு அப்ட்ராக்டா இருக்குது. ஏன்னா நம்ம தெரிஞ்சது எல்லாமே நம்மளுடைய ஒரு அறியாமைக்குட்பட்ட நிலையில் இருக்கிறதுனால இதை படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஐடியல் ஸ்டேட் ஆகும். ஏனென்றால் இது குறித்த அனுபவங்கள் எல்லாம் நாம் அறிந்திராத அனுபவங்களை, அந்த நிலையை பகவான் குறிப்பிடுகின்றார். பட் திஸ் இஸ் அ ட்ரூத். நம்ம மெயினா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலை பிரிவுபட்ட நிலையில் செயல்படுகின்றது. we live in the divided consciousness. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம பிரித்து பார்க்கின்றோம். அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த ஏகமான அந்த ஒருமையான அந்த இருக்கக்கூடிய அந்த உண்மையை நாம் அறிய மறுக்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், பகவான் என்ன கூறுகின்றார்? சூப்பர் மைண்டினுடைய 3 நிலைகளை பார்த்தோம். இந்த ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறத நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம். இந்த ட்ரிபிள் ஸ்டேட்டஸை இதனுடைய உண்மையினுடைய ஒரு சாயல், இது குறித்த உண்மையினுடைய ஒரு சாயல் மனித மனதின் மீது விழும் பொழுது எப்படி என்றால், இந்த 3 நிலைகளையும் மனித மனம் வெவ்வேறு விதமாக பார்க்கின்றது. அதனால்தான் 3 விதமான தத்துவ கோட்பாடுகள் அமைந்தன. ஒன்றிலிருந்து ஒன்று முரண்பட்டு ஒன்றை ஒன்று வன்மையாக எதிர்க்கும் 3 விதமான தத்துவ கோட்பாடுகள் அமைந்தன அப்படிங்கிறத பார்த்தோம். 3 மியூச்சுவலி டெஸ்ட்ரக்டிவ் பிலாசபிஸ் அப்படின்னு பகவான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தார். என்ன காரணம் என்றால், நம்ம மைண்ட் அப்படிதான் பார்க்கின்றது. ஏகமாக இருக்கக்கூடிய நிலைதான் உண்மை என்று ஒரு மனம் சொல்கின்றது. இன்னொரு மனம் என்ன சொல்கின்றது? ஏகமாகவும் இருக்கின்றது, பன்மையாகவும் இருக்கின்றது. ஆனால் பன்மை என்பது அந்த ஏகமாக இருப்பதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இருக்கின்றதே ஒழிய பன்மைத்தன்மை என்பதற்கென்றே தனியான ஒரு உண்மைத்தன்மை கிடையாது என்று இன்னொரு மனம் கூறுகின்றது. மற்றொரு மனம் என்ன கூறுகின்றது? பன்மையாக இருப்பது வேறு, ஏகமாக இருப்பது வேறு, இவை இரண்டும் ஒரு சேர கலக்க முடியாது என்று கூறுகின்றது. இந்த அடிப்படையில் தான் நமக்கு
அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் அப்படிங்கிற 3 விதமான டிஃபரெண்ட் பிலாசபிஸ் வந்தது அப்படின்னு கூறியிருந்தார் பகவான். இது 3 மனம் தனித்தனியாக பார்ப்பதனால்தான் இவ்வாறு ஏற்படுகின்றது. இந்த 3 அமைப்புகளுக்கும் இடையில் வித்தியாசம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த 3 நிலைகளும் ஒரே உண்மையினுடைய 3 விதமான வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிற ஒரு பகவான் ரெக்கன்சைல் பண்ணியிருந்தார். இந்த உண்மையை மனித மனம் என்கின்ற நிலையில் பார்க்கும் பொழுது பார்க்க முடியாது. வேற டிவைன் சோல் எப்படின்னா, இது 3 நிலைகளையும் அது ஒன்றாகத்தான் பார்க்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா, அதனுடைய பேசிஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ட்ரூத் கான்சியஸ்னஸ். டிவைன் சோல் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றது? இட் இஸ் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரூத் கான்சியஸ்னஸ். ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னோடனே அதனுடைய ஒரு அடிப்படை அம்சம் அந்த வாஸ்ட்னஸ், இந்த பிரகத். அதனால அது பிரகத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அனைத்தையும் தழுவிய நிலையில் இருக்கின்றது. அது எதையும் எக்ஸ்க்ளூடே பண்ணாது. அது இட் டசன்ட் எக்ஸ்க்ளூட் எனிதிங். இட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ். வாஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ்னஸ் தான் அங்க இருக்கும். அந்த நிலையில் தான் இந்த டிவைன் சோலும் செயல்படும். அது அனைத்தையும் ஒரு சேர தழுவி மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் அது பார்க்காது. அனைத்தையும் ஒரு அம்சத்தினுடைய பல்வேறு வெளிப்பாடுகளாகத்தான் பார்க்கும். அதே போல இந்த பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன, ஆல் எக்ஸிஸ்டன்சஸ். அது எப்படி டிவைன் சோல் எப்படி பார்க்கும்? as soul forms of the one, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அமைப்பினுடைய பல்வேறு ஆன்ம வடிவங்களாகத்தான் அது பார்க்கும். தனித்தனியாக ஒவ்வொன்றையும் தனித்தனியான அமைப்புகளாக அது பார்க்காது. அனைத்துமே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்சத்தினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள், அதனுடைய அனந்தமான நிலையினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் அப்படிங்கிற நிலையில் தான் அது பார்க்கும் அப்படிங்கிறார் பகவான். அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பையும் எப்படி பார்க்கும்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு தெய்வீக அம்சமாகத்தான் அது பார்க்கும் அப்படிங்கிறார். தனிப்பட்ட அம்சங்கள் வேறு, தெய்வீக அம்சம் வேறு பிரிச்சு பார்க்காது அப்படிங்கிறார். இட் சீஸ் ஆல் தி இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் as a இண்டிவிஜுவல் டிவைன் அப்படிங்கிறார். ஒவ்வொரு அமைப்புக்குள்ளும் அந்த பரம்பொருள் வசிக்கும் நிலையாகத்தான் அது பார்க்கும் அப்படிங்கிறார். இன் ஈச் த ஒன் அண்ட் த சுப்ரீம் டுவெல்லிங் அப்படிங்கிறார். அதே போல தனிப்பட்ட அம்சங்கள் இருக்கின்றன. தனிப்பட்ட அம்சங்கள் எல்லாமே ஒரு மாயமான ஒரு அமைப்பு. முழுமையாக ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தனிப்பட்ட அமைப்புகள் எல்லாமே ஒரு மாயை என்கின்ற நிலையில் அது பார்க்காது அப்படிங்கிறார். பார்ட் எல்லாம் இல்லியூசரி, அந்த ஹோல் பிரம்மன் அது ஒன்றுதான் முழுமை. பகுதியாக காணக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் இல்லியூசரி, மாய தோற்றங்கள் அப்படி என்று அது பார்க்காது. அது எப்படி பார்க்கும் அப்படின்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பையும் அந்த முழுமையான அம்சத்தினுடைய ஒரு முழுமையான அம்சமாகத்தான் பார்க்கும். நாட் as a part of the whole, but as a whole of the whole அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமான கருத்து. நாட் as a part of the whole. மைண்ட் தான் அப்படி பார்க்குது. ஒவ்வொருத்தையும் எப்படி கூறு போடுகின்றது, பகுதியை தனியா எடுத்துக்கொண்டு அப்பகுதியை மாத்திரமே அது முழுமை என்று தவறாக நம்புகின்றது, அல்லது பகுதியை ஒன்று சேர்த்து ஒரு செயற்கையான முழுமையை ஏற்படுத்த முயல்கின்றது மனித மனம். ஆனா அந்த டிவைன் சோல் அப்படி கிடையாது. ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பையும் ஒரு முழுமையானுடைய அம்சமாகத்தான் பார்க்கின்றது. A truth that repeats the infinite truth அப்படிங்கிறார். A truth that repeats the infinite truth அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Yes. Three statuses of supermind are the three aspects of the one existence. The first status is based on the self-knowledge, the self becoming all existence, as described by the Upanishads, basis of our oneness with all. The second is based on seeing all existences in the self, basis of our oneness in difference. The third status is based on the self inhabiting all, basis of our individuality in the universe. It is the defect of our mentality which compels us to focus on any one of these aspects of self-knowledge to the exclusion of others. The essential character of the supermind is a comprehending oneness
and infinite totality. Thank you, sir. தேங்க்யூ. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கருத்து தான். மைண்டு தான் ஒன்னொன்னையும் தனித்தனியா பார்க்கின்றது. சூப்பர் மைண்ட் அவ்வாறு பார்ப்பதில்லை. அந்த 3 ஸ்டேட்டஸையும் அதனுடைய பின்னாடி உள்ள உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ், இந்த த்ரீ பாய்ஸஸ் ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, ஒன்னஸ் தான் இருக்காங்க. எல்லாமே அதற்குள்ள அடங்கி இருக்குது, ஒன்னஸ் தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்டஸ்ல அந்த ஒன்னஸ்குள்ளேயே மெனியும் உருவாகின்றது. எப்படி ஒரு கலைஞன் ஒரு சிற்பத்தை படைப்பதற்கு முன்னால் அவன் மனதிற்குள்ள அவற்றை உருவாக்குகின்றான் இல்லையா? அதே போல அந்த செகண்ட் ஸ்டேட்டஸ்ல தனக்குள்ளேயே அது வைத்து உருவாக்கி கொள்கின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் a செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் பிகமிங் ஆல் எக்ஸிஸ்டன்சஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ். செகண்ட் ஸ்டேட்டஸ்ல எப்படி? சீயிங் ஆல் எக்ஸிஸ்டன்சஸ் இன் த செல்ஃப், தனக்குள்ளேயே பல்வேறு வடிவங்களை பார்ப்பது. எப்படி ஒரு ஓவியன் தன்னுடைய படைப்புகளை தன் மனதிற்குள்ளேயே பார்க்கின்றானோ அதுதான் செகண்ட் ஸ்டேட்டஸ். மூன்றாவது ஸ்டேட்டஸ்ல எப்படி அப்படின்னா, ஒவ்வொன்றினுள்ளும் தன்னை பார்ப்பது, ஒன்றை படைத்து விட்டு அதற்குள்ளே தன்னை பார்ப்பது, அதுதான் தேர்ட் ஸ்டேட்டஸ். இது உண்மை என்ன அப்படின்னா, இது மூன்றுமே ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டது அல்ல. பட் மைண்டு தான் அப்படி பார்க்கின்றது. ஒன்றை விலக்கிவிட்டு மற்றொன்றை பார்ப்பது மனதினுடைய ஒரு அம்சம். ஆனால் அந்த சூப்பர் மைண்ட், அதனுடன் சம்பந்தப்பட்ட டிவைன் சோல், அது அவ்வாறு பார்ப்பதில்லை. ஏனென்றால் அது எசென்ஷியல் கேரக்டரே பார்த்தோம் அப்படின்னா, பிருகத் என்று சொல்லக்கூடிய அந்த வாஸ்ட்னஸ், காம்ப்ரிஹெண்டிங் ஒன்னஸ், அங்க எக்ஸ்க்ளூஷனே கிடையாது. ஆகையினால் அது எதையுமே விளக்குவதில்லை. அனைத்தையுமே அது தனக்குள் எதையும் விளக்காமல் பார்க்கின்றது. அந்த நிலையில் தான் இந்த டிவைன் சோல் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது இப்போ போலாம். Yes. Assuming the divine soul taking its center in the consciousness of the individual divine, living and acting in distinct relation with the others, yet the foundation of its consciousness will be based on unity. Even in individuality, it would be capable of returning to unity. Veda describes all the gods taking these different poises. Gods are called by sages in different names, though they are one in existence. Their action is founded in and proceeding from large truth and right Agni. He is the one that becomes all gods. Next point. Comprehensive self-knowledge will be the basis of all relations of the divine soul with God or its supreme self and with other selves in other forms. These relations will be relations of existence, consciousness, knowledge, will and force and love and delight, all aspects of Satchidananda. Such a relation will have the nature of preserving the inalienable sense of unity in spite of the apparent difference. Thank you. ஒவ்வொரு டிவைன் சோலும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொன்றுமே ஒரு தனிப்பட்ட இறை மையமங்களா செயல்படும். ஒவ்வொரு டிவைன் சோலும் எப்படி செயல்படும் என்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட தெய்வீக மையங்களாக செயல்படும். மற்ற தெய்வீக மையங்களும் செயல்படும். அதனுடன் ஒரு தனிப்பட்ட உறவை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு மையமும் செயல்படும். இருந்தாலும் இங்க தனிப்பட்ட மையங்களினுடைய செயல்பாடு என்பது எதன் அடிப்படையில், அதனுடைய அடித்தளம் எதுவாக இருக்கின்றது என்றால் அந்த யூனிட்டி. தனிப்பட்ட அம்சங்கள் தனிப்பட்ட நிலையில், பிரிவுபட்ட நிலையில் செயல்படுவது இல்லை. எல்லாமே அந்த கீழே எப்படி ஒரு சமுத்திரம் இருக்கின்றது, மேலே அலைகள் இருக்கின்றன.
அலைகள் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஓஷன். அதே போலதான் தனிப்பட்ட அமைப்புகளாக இங்க செயல்பட்டாலும் கீழே வந்து அந்த யூனிட்டி ஒன்றாகத்தான் இருக்கும். தனிப்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் அது எங்கு அதனுடைய சாராம்சம், அதனுடைய ஆதி மூலமாக எது இருக்கும் என்றால் அந்த ஒருமை. ஒருமை என்பது எந்த காலத்திலும் அது வந்து இழந்து விடுவது இல்லை. அதே போல இந்த வேதத்தில் குறிப்பிடுவது போல கடவுளர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஏகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரே பரம்பொருள், அதனுடைய வெளிப்பாடுகள் தான். அவைகளும் எப்படி செயல்படுகின்றன என்றால் அந்த சூப்பர் மைண்டினுடைய அடிப்படை அம்சங்களான அந்த சத்தியம், ட்ரூத், ரைட், அந்த சத்தியம், அந்த அந்த வாஸ்ட்னஸ், பிரகத், அதே போல அந்த ரித்தம், அந்த சரியான ஒரு அமைப்பு, இதன் அடிப்படையில் தான் அவைகளும் செயல்படுகின்றன. இந்த செயல்பாடுகளுக்குள்ள எது ஒரு அடிப்படை அம்சமாக காணப்படுகின்றது என்றால் காம்ப்ரிஹென்சிவ் செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறார் பகவான். என்ன கூறுகின்றார்? காம்ப்ரிஹென்சிவ் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னா அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஞானம் அப்படிங்கிறார். வெறும் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னா ஒரு குறுகிய எல்லைக்குட்பட்ட நிலையில் தான் ஒருவருக்கு செல்ஃப் நாலேஜ் என்பது இருப்பது ஒரு சாதாரண நிலை. மற்றவர்களை பற்றிய அந்த நாலேஜ் என்பது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காம்ப்ரிஹென்சிவ் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவுமே அங்கு விலக்கல்ல. என்ன காரணம் அப்படின்னா இந்த சச்சிதானந்தம் வந்து இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ், அதுதான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்றது. அதற்கு வெளியில எதுவுமே கிடையாது. சச்சிதானந்தாவிற்கு வெளியில எதுவுமே கிடையாதுனால இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ், ஆல் இன்க்ளூசிவ். அதனுடைய ஒரு அம்சமாக டிவைன் சோல் செயல்படுவதனால அதனுடைய அம்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். Comprehensive self-knowledge will be the basis of all relations of the divine soul with God or its supreme self, with other selves in other forms அப்படிங்கிறார். அதாவது காட்னு பகவான் குறிப்பிடுவது அந்த சுப்ரீமை சொல்றார். இந்த சுப்ரீமுடைய அதனுடைய உறவும் எப்படி இருக்கணும், எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சுயஞானம். அதன் அடிப்படையில் தான் அந்த பரம்பொருளினுடைய உறவும் அந்த வகையில் தான் அமைந்திருக்கும் அப்படிங்கிறார். Comprehensive self-knowledge will be the basis of all relations of the divine soul with God or its supreme self and with other selves in other forms. மற்ற அமைப்புகளுடனும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த நிலையில இந்த நிலையில அமைவதனால்தான் வந்து எக்ஸ்க்ளூஷன் இருக்காது. என்னுடைய ஞானம் வேற, மற்றவர்களுடைய ஞானம் வேற அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அங்க டிவிஷன் வந்துருது. வேற என்னுடைய ஞானமும் நான் அறிந்ததும் மற்றவர்கள் அறிந்ததும் ஒன்றுதான், எதுவும் விலக்கல்ல. நான் எதை அறிந்துள்ளேனோ அது மற்றவர்கள் என்ன அறிந்துள்ளார்களோ அதிலிருந்து வேறுபட்டதல்ல அப்படிங்கிற வரும்பொழுதுதான் அங்க வந்து காம்ப்ரிஹென்சிவ்னஸ் வரும். நான் அறிந்தது வேறு, மற்றவர்கள் அறிந்தது என்னிலே வேறு என்று நினைச்சோம் அப்படின்னா அங்க காம்ப்ரிஹென்சிவ்னஸ் கிடையாது. ஸோ மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய உறவு வந்து காம்ப்ரிஹென்சிவா இருக்காது. ஆனா இந்த டிவைன் சோல் அப்படி இல்லை. டிவைன் சோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பகவான், இட் வில் பி a comprehensive self knowledge with the transcendent divine as well as with the individual, with the divine immanent in all. ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய இறையம்சத்துடனும் சரி, அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இறையம்சத்துடனும் சரி, அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காம்ப்ரிஹென்சிவ் செல்ஃப் நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறார். காம்ப்ரிஹென்சிவ் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னா எல்லா உறவுகளும் எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா
சச்சிதானந்தாவினுடைய அடிப்படை அம்சங்களினுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், நாலேஜ், வில் அண்ட் டிலைட். இந்த சச்சிதானந்தாவுடைய அம்சங்களினுடைய அந்த ஆஸ்பெக்ட்ஸ், அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட தெய்வீக மையங்களுக்கு இடையில் உள்ள உறவுகள் அமைந்திருக்கும் அப்படிங்கிறார். வேற எந்த பேசிஸ்லும் இருக்காது அப்படிங்கிறார் பகவான். ஒரு தனிப்பட்ட அமைப்பு, இன்னொரு தனிப்பட்ட அமைப்பு, இதற்கு இடையில் உள்ள அமைப்பு உறவு எந்த அடிப்படையில இருக்கும் அப்படின்னா, ஒன்லி இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சத் சித் ஆனந்தா, இதனுடைய இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் அந்த உறவுகள் அமைந்திருக்கும் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, சச்சிதானந்தாவுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அதனுடைய நீட்டிப்பாக தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மையங்களும் செயல்படுகின்றன. அதனால இந்த சச்சிதானந்தனுடைய அடிப்படை அம்சங்களின் அடிப்படையில் தான் எல்லா உறவுகளும் அமைந்திருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். The divine soul will be aware of its own experiences and of the experience of others and the relations with itself as the Ananda of one. This one is the Supreme Self, its own self, differentiated by its separate dwelling in all these forms. Here, unity is the basis of all its experience. In its relation with others, in its aspects of being, knowledge, and will, it is guided by the rule of unity. Will cannot be in conflict with knowledge, nor the will nor the knowledge can be in conflict with delight. Knowledge, will, and delight of one soul will not be in conflict with that of another soul. The divine soul, in its relations with its Supreme Self, will have the sense of oneness of the transcendent as well as the universal divine with its own being. Thank you. ஒவ்வொரு தனிப்பட்ட அந்த தெய்வீக ஆன்மா, டிவைன் சோல், அதனுடைய அனுபவங்கள் எதன் அடிப்படையில் அமைந்திருக்கும் அப்படின்னா, அதனுடைய அனுபவங்களும் சரி, அதே போல அதனுடைய சுய அனுபவங்களும் சரி, அதனுடைய மற்ற அமைப்புகளோட என்றால் அந்த சச்சிதானந்தாவினுடைய ஆனந்தத்தினுடைய ஒரு ஆனந்த அனுபவமாகத்தான் அது உணர்ந்திருக்கும். இந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் செல்ஃப், அது ஒன்றுதான் பல்வேறு அமைப்புகளாக பல்வேறு வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு அடிப்படை உண்மையில் செயல்பட்டு ஒவ்வொரு அனுபவத்தையும் அது எவ்வாறாக அது அறிந்து கொள்ளும் என்றால், அந்த சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தினுடைய அனுபவங்களாகத்தான் அது ஒவ்வொரு அனுபவத்தையும் அது உணரும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு அனுபவமும் தனிப்பட்ட அனுபவமாக இருக்காது. அதே போல ஒவ்வொரு மற்றவைகளுடன் அனுபவமும் தனிப்பட்ட அனுபவங்களாக இருக்காது. எல்லாமே ஒரு ஒருமை என்கின்ற அடிப்படையில் தான் எல்லா அனுபவங்களும் இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அவனை மாத்திரம் சார்ந்த அனுபவங்களாக இருக்கின்றன. அல்லது ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அந்த இரு மனிதர்களை சார்ந்த அனுபவங்களாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த டிவைன் சோல் அந்த நிலையில தெய்வீக ஆன்மா எப்படி அனுபவங்களை எதிர்கொள்கின்றது என்றால்,
எல்லா அனுபவங்களுக்கும் அடிப்படையில வந்து எது அடிப்படையாக இருக்கின்றன என்றால் அந்த ஒருமையான நிலை என்பதுதான் எல்லா அனுபவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். மற்ற அமைப்புகளுடன் ஆன உறவு வந்து எதன் அடிப்படையில் வழி நடத்தப்படும் அப்படின்னா, அதாவது மற்ற அமைப்புகளுடன் ஆன அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த அம்சங்களான அந்த ஞானம், அந்த சங்கல்பம், இந்த அம்சங்கள் எல்லாம் வந்து எதன் அடிப்படையில் வழிநடத்தப்படும் என்றால் எல்லாமே வந்து அந்த ஒருமை என்கின்ற ஒரு விதி, அதுதான் வந்து அனைத்தையுமே வழி நடத்தும். எப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார், இப்ப ஹியூமன் மைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவு நமக்கிட்ட இருக்கும், ஒரு விஷயம் குறித்த ஞானம் இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கான சங்கல்பம் நமக்கு இருந்தாலும் கூட சங்கல்பம் வந்து சம்டைம்ஸ் இல்லாம இருக்கும். ஞானம் இருக்கும், ஆனா அதை செய்யக்கூடிய சங்கல்பம் வந்து இருக்காது. சோ அங்க ஒரு முரண்பாடு காணப்படுகின்றது. ஒரு விஷயம் குறித்த ஞானம் நமக்கு இருக்கின்றது, ஆனால் இந்த விஷயத்தை செயல்படுத்துவதற்கான சங்கல்பம் வந்து இருக்காது. அல்லது அந்த சங்கல்பம் வந்து போதுமான அளவிற்கு இருக்காது. So there is a conflict between the will and knowledge in the ordinary human level. ஆனா அங்க டிவைன் சோல் அப்படி கிடையாது. அங்க வந்து there will not be any conflict between the knowledge and the will. இதைத்தான் பகவான் அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், சூப்பர் மைண்ட் பத்தி சொல்லும் பொழுது இரண்டையும் வந்து பகவான் ஒரு சேரத்தான் குறிப்பிடுவார். நாலேஜ் வில் என்று ஹைஃபனைட்டடாக குறிப்பிடுவார். ஏன்னா அங்க நாலேஜ் வேற வில் வேற அப்படின்னு கிடையாது. எதை அது அறிந்துள்ளதோ அதையே அது சங்கல்பமாக அது செய்கின்றது. ஸோ அங்க வந்து there is no conflict between the will and the knowledge. அதே போல ஒரு அமைப்பிற்கு உள்ளா இருக்கக்கூடிய சங்கல்பத்திற்கும் ஞானத்திற்கும் மற்ற அமைப்பிற்கு உள்ள சங்கல்பத்திற்கும் ஞானத்திற்கும் இடையில கான்ஃபிளிக்ட் இருக்காது அப்படிங்கிறார். அதே போல இந்த ஒரே நிலையில் இருக்கக்கூடிய அந்த சங்கல்பத்திற்கும் ஞானத்திற்கும் அந்த ஆனந்தத்திற்கும் இடையில வந்து கான்ஃபிளிக்ட் இருக்காது அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாமே சச்சிதானந்த அவருடைய 3 அம்சங்களும் அங்க வந்து ஏகமாக ஒருமித்த நிலையில் செயல்படும். ஒவ்வொரு நிலையிலும் அங்க வந்து கான்ஃபிளிக்டே இருக்காது அப்படிங்கிறார். ஸோ எல்லாமே வந்து அந்த அடிப்படையில் பகவான் என்ன கூறுகின்றார், இங்கே ஒன்னஸ் தான் பேசிக்கலா இருக்கும் அப்படிங்கிறார். டிவைன் சோல் வந்து தெய்வீக ஆன்மா வந்து அதனுடைய உறவு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, பேசிக்கலா இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் வித் த சுப்ரீம். எப்பொழுதும் அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அன் ஐடென்டிட்டி வித் த சுப்ரீம். சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் அது எப்பொழுதுமே இழக்காது. இட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் த டிரான்செண்டன்ட் செல்ஃப், சுப்ரீம் செல்ஃப். அதே சமயம் இட் இஸ் ஒன் வித் த அதர் டிவைன் சோல்ஸ். இந்த ஒன்னஸ் வித் அதர் டிவைன் சோர்ஸ், ஒன்னஸ் வித் டிரான்செண்டன்ட், இது எப்பொழுதுமே பேரலா இருக்கும் அப்படிங்கிறார். இந்த ஒன்னஸ் வந்து எந்த காலகட்டத்திலையும் இது வந்து போகாது அப்படிங்கிறார். வேற ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்னஸ் கிடையாது, we lack oneness. டிவைன் சோல் அப்படி கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் சார். In its relations of knowledge, will, love and delight, it will be the play of the divine omniscience, divine omnipotence and divine ecstasy. For the divine soul, ignorance would be holding back of knowledge to bring forth light, weakness would be holding back in concentrated force to bring forth divine conscious power, and denial of delight would be holding back of joy to bring forth waves of bliss, and death would be rest and transition, holding back the glorious creative Maya in the eternal being of Sachidananda. The oneness of the divine soul with its other selves in the universality will not prevent its relations with God. Its supreme self, separating itself from unity, it enjoys that unity in difference. Thank you, sir.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. தெய்வாம்சம் என்றாலே அதனுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன என்றால் சர்வ ஞானம், ஆம்னிஷன்ஸ், சர்வ வல்லமை, ஆம்னிபொட்டன்ஸ், அதே போல எப்பொழுதுமே ஒரு பரவசம், தெய்வீக பரவசம். இந்த 3 அம்சங்களும் எப்பொழுதுமே அந்த தெய்வீகத்துடன் இணைந்தது. சர்வ ஞானம், சர்வ வல்லமை, ஆம்னிபொட்டன்ஸ், தெய்வீக பரவசம், டிவைன் எக்ஸ்டசி. இது 3மே பார்த்தோம் அப்படின்னா தெய்வாம்சம் நிறைந்தது. இந்த 3 அம்சங்கள் தான் இந்த டிவைன் சோல் அதனுடைய ஞானத்தை அது செயல்படுத்தும் பொழுதும், அதனுடைய சங்கல்பத்தை செயல்படுத்தும் பொழுதும், அதனுடைய அன்பை செயல்படுத்தும் பொழுதும், அதனுடைய ஆனந்தத்தை அதை செயல்படுத்தும் பொழுதும் இந்த அம்சங்கள் தான் மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறார். In its relations of knowledge, will, love and delight, it will be the play of the divine omniscience. ஏன்னா தெய்வாம்சம், இத்தகைய தெய்வாம்சங்கள் தான் அங்கு செயல்படும் அப்படிங்கிறார். அங்க நாம காணக்கூடிய எதிர்மறையான அம்சங்கள் அங்கு எதிர்மறையான அம்சங்களே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு அறியாமை என்கின்றது இருக்கின்றது. அறியாமையை எப்படி பார்க்கிறோம்? நம்ம நாலேஜோட ஆப்போசிட்ஸ், ஒரு எதிர்மறையான அம்சமா பார்க்கிறோம். ஆனா அங்க அறியாமை என்பது எப்படின்னா, ஞானம் தன்னை குறைவாக வெளிப்படுத்திக் கொள்வது. எதற்காக என்றால், ஒரு வெளிச்சத்தை ஒரு புதிய ஒளியை கொண்டு வருவதற்காக ஞானம் தன்னை குறைவாக வெளிப்படுத்திக் கொள்வது. அதுதான் அங்க இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் என்பது இட் இஸ் நாட் கான்ட்ரரி டு நாலேஜ். நம் நிலையில் இருப்பது போல ரெண்டுமே, இக்னோரன்ஸ் அண்ட் நாலேஜ், எதிர்மறையான அம்சங்கள் கிடையாது. இக்னோரன்ஸ் என்பது ஹோல்டிங் பேக் ஆஃப் நாலேஜ் டு பிரிங் ஃபோர்த் லைட். அதே போல நமக்கு இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு சொன்னா, அந்த பலவீனம் பலவீனம் வேற, வலிமை வேற அப்படின்னு நம்ம எதிர்மறையான நிலையில பார்க்கிறோம். அங்கு பலவீனம் என்பது என்ன அப்படின்னா, வேண்டுமென்றே அது தன் சக்தியை அது குறைத்து வெளிப்படுத்துவது. அதுதான் அது அங்கு காணப்படுகின்றது. ஹோல்டிங் பேக் இன் கான்சென்ட்ரேட்டட் ஃபோர்ஸ். எதற்காக? டு பிரிங் ஃபோர்த் டிவைன் கான்சியஸ் பவர் அண்ட், அதாவது தெய்வீக சக்தியை அது வெளிப்படுத்துவதற்காக அது என்ன செய்கின்றது? வேண்டுமென்றே தன்னுடைய சக்தியை குறைவாக சுருக்கி கொண்டு வெளிப்படுத்துகின்றது. அதை நாம் பலகீனம் என்று நம் நிலையிலிருந்து கூறுகின்றோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஆனந்தத்தை நம்ம உணர முடிவது இல்லை. ஆனந்தம் என்பது நமக்கு கிட்டுவது இல்லை. ஆனந்தம் என்பது இங்க நமக்கு மறுக்கப்படுகின்றது. ஆனால் அங்கு ஆனந்தம் மறுக்கப்பட்டாலும் அது எந்த காரணத்துக்காக அது அங்கு மறுக்கப்படுகின்றது என்றால், அந்த இறையை டு பிரிங் ஃபோர்த் வேவ்ஸ் ஆஃப் பிளிஸ், அந்த ஆனந்த அலைகளை அது வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த ஒரு குறைந்த நிலையில் அங்கு ஆனந்தம் ஆனந்தம் மறுக்கப்படுகின்றது. ஒரு பெரிய ஒரு பேரானந்தத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு காலகட்டத்தில் அங்கு ஆனந்தம் மறுக்கப்படுகின்றது. எல்லாமே, அதாவது பகவான் என்ன கூறுகின்றார், இங்க எல்லாமே ஆப்போசிட்ஸ், டியூவாலிட்டிஸே கிடையாது அப்படிங்கிறாரு. தேர் இஸ் நோ டியூவாலிட்டி அப்படிங்கிறாரு. அதே போல டெத் நம்ம டெத் அண்ட் பர்த் வேறு வேறாக பார்க்கின்றோம். இங்க டெத் அப்படி என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் கான்ட்ரரி டு பர்த். பிறப்பிற்கு ஒரு எதிர்மறையான அம்சம் கிடையாது. அது எது டெத்னு அப்படின்னா, அது பாசிட்டிவா சொல்றார் பகவான். இட் would be rest and transition, holding back of the joyous creative of Maya. அது வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஓய்வாகவும் ஒரு இடைப்பட்ட காலமாகவும் அந்த ஒரு சிருஷ்டி என்கின்ற நிலையிலிருந்து ஒரு வேண்டுமென்றே எடுக்கப்பட்ட ஒரு ஓய்வாகவும் கருதப்படுவதுதான் மரணம் என்பது அப்படிங்கிறார்.
ஸோ இங்க நாம சாதாரண வாழ்வில் பார்க்கக்கூடிய அந்த டியூவாலிட்டிஸ் எல்லாமே அங்கு அது வேறு விதமாக காணப்படுகின்றது. அதே போல தனிப்பட்ட அமைப்புகளுடன் ஆன உறவு, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்னஸ், அது அந்த டிவைன் சோல், இறை ஆன்மாவினுடைய அந்த பரம்பொருளின் சுப்ரீம் செல்ஃப், அதனுடனான உறவை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படிங்கிறார். தனிப்பட்ட அமைப்பாக செயல்பட்டாலும் அந்த ஒருமை என்கின்ற நிலை எந்த நிலையிலும் அது இழந்து விடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். சார் படிக்கிறீங்களா? எஸ் மேடம். As mind uses judgment, observation, memory, sympathy proper to its own being, supermind would affect the relations of soul with soul by forces, faculties, functionings proper to supramental being. Otherwise, there would be no play of differentiation. The essential condition of divine life is the absence of separate egoism and of division in consciousness. The presence of ego and our divisive mentality constitute our mortality and our fall from the divine consciousness. By our original sin, we deviated from oneness, integrality, and harmony, and our soul plunged into ignorance. It is the soul's adventure in the world. Suffering and our aspiring humanity was born out of this. Thank you, sir. Thank you. நம்ம மைண்ட் எப்படி கணிப்பு செய்கின்றோம், ஜட்ஜ்மெண்ட்ஸ், வி ஜட்ஜ் திங்ஸ், ஒன்றை கூர்ந்து கவனிக்கின்றோம், அப்சர்வேஷன், நமக்குள்ள அந்த ஞாபகம் என்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு அம்சம் செயல்படுகின்றது, மெமரி. அதே போல பரிவு, சிம்பத்தி, இதெல்லாம் நமக்கு, நம்மளுடைய மைண்டுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய இன்றியமையாத அம்சங்களாக செயல்படுகின்றது. அதே போல சூப்பர்மைண்ட் என்ன செய்யும் அப்படிங்கிறார் பகவான். ஏனென்றால் ஒரு ஆன்ம அமைப்பு மற்ற ஆன்ம அமைப்புகளுடன் ஆன உறவில் தான் அங்கேயும் காணப்படுகின்றது. இங்க நம்ம இத்தகைய அம்சங்களை நாம் செயல்படுத்துகின்றோம் மனித மனம் என்கின்ற அமைப்பு அடிப்படையில். அங்க வேறு விதமான சக்திகளை அது உபயோகப்படுத்தும் அப்படிங்கிறார். அது என்னங்கிறது நமக்கு புரியல, பட் பகவான் கோடிட்டு காட்டுகின்றார். வேறு விதமான சக்திகள், வேறு விதமான திறன்கள், வேறு விதமான செயல்பாடுகள் அந்த அதிமானச நிலைக்கு ஒத்த அமைப்புகளாக காணக்கூடிய அந்த நிலையில் இவைகள் எல்லாம் செயல்படும் அப்படிங்கிறார். இதெல்லாம் செயல்படலை அப்படின்னா டிஃபரன்சியேஷனே இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன் பகவான் குறிப்பிடுகின்றார்? அங்க அங்கேயும் தனிப்பட்ட அமைப்புகள் காணப்படும். இப்ப எப்படி மனித மனிதர்களுக்கு காணப்படக்கூடிய இந்த அம்சங்கள் இந்த நிலையில செயல்படுகின்றன, அதிமானச நிலையில வேறொரு அம்சங்கள் அதற்கு ஒத்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறார். எதுக்காக? அப்பதான் தனிப்பட்ட அமைப்புகளை நம்ம வேறுபடுத்தி காட்ட முடியும், அதற்காக செயல்படும் அப்படிங்கிறார். பகவான் இறுதியாக என்ன கூறுகின்றார்? அந்த தெய்வீக வாழ்வுல எது ஒரு அடிப்படை அம்சம், இன்றியமையாத அம்சமாக இருக்கும் அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் செப்பரேட் ஈகோயிசம், தனிப்பட்ட நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு சுத்தமாக இருக்காது அப்படிங்கிறார். உணர்வு நிலையில அந்த பிரிவு இருக்காது அப்படிங்கிறார். டிவிஷன் இன் கான்சியஸ்னஸ் இருக்காது, செப்பரேட் ஈகோயிசம் இருக்காது அப்படிங்கிறார். இந்த ஈகோவும் இந்த டிவிஷன் ஆஃப் மென்டாலிட்டின்னா நம்முடைய அந்த இரக்கத்திற்கு, அதாவது ஒருமையான அந்த உணர்வு நிலை, தெய்வீக பேருணர்வு நிலையில் இருந்து நாம் ஏன் விழுந்து விட்டோம் என்றால் நம்முடைய ஈகோ, நம்முடைய டிவிசிவ் மென்டாலிட்டி, இவைகள் தான் காரணமாக இருந்தன அப்படிங்கிறார் பகவான். இதைத்தான் ஒரிஜினல் சின் அப்படின்னு பிப்ளிக்கலா நம்ம பார்த்திருக்கோம். ஒரிஜினல் சின்ங்கிறது என்னன்னா இதுதான், டிவிஷன் இன் ஃபால் ஃப்ரம் அவர் கான்சியஸ்னஸ். ஒன்னஸ்லேருந்து அந்த டிவிஷன் ஆஃப் ஒன்னஸ்லேருந்து டிவைடட் கான்சியஸ்னஸ்ல வீழ்வது, இன்டெகிராலிட்டி, ஒருங்கிணைந்த அமைப்பு, ஹார்மனி, ஒத்திசைவு, இவைகளெல்லாம் இருந்துட்டு நம்ம இதனுடைய எதிர்மறையான அம்சங்கள்ல நம்ம விழுந்து விடுகின்றோம். அவர் சோல் பிளஞ்ச்ட் இன்டு தி இக்னோரன்ஸ்.
என்ன காரணத்தினால அந்த சோல் வந்து இந்த இத்தகைய அறியாமையில் தன்னை தான் தான் ஈடுபட்டு அதிலிருந்து மீண்டும் வருகின்றது என்றால் அது ஆன்மாவினுடைய ஒரு சாகச செயலாக அது கருதுகின்றது. இட் இஸ் a soul's adventure in the world. இதன் காரணமாகத்தான் இங்க துன்பம் வருகின்றது. நம்மளுடைய suffering and our aspiring humanity was born out of this. ஸோ இதெல்லாம் வந்து நாம் இப்ப இருக்கக்கூடிய நிலை. பகவான் வந்து என்ன கூறுகின்றார், எசன்ஸ் டிவைன் லைஃப்ல இந்த நிலையெல்லாம் இருக்காது அப்படிங்கிறார். அங்க வந்து செப்பரேட் ஈகோயிசம் இருக்காது, செப்பரேட் டிவிஷன் கான்சியஸ்னஸ் இருக்காது. ஆனா நாம் இருக்கக்கூடிய நிலையில ஈகோயில இருக்கிறோம், டிவிஷன் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு வந்து என்ன, அந்த ஒருமைத்தன்மை இழந்து விட்டோம், ஹார்மனி காணப்படுவது இல்லை, இன்டெகிராலிட்டி அந்த ஒருங்கிணைந்த அமைப்பு இங்க ஒருங்கிணைந்த அம்சம் என்பது காணப்படுவதில்லை. நம்மளுடைய ஆன்மா வந்து அறியாமை என்கின்ற ஒரு இருளில் வந்து மூழ்கி உள்ளது. இருந்தாலும் அது ஆன்மாவினுடைய ஒரு சாகசத்திற்காக இத்தகைய நிலை உருவாகி உள்ளது. இதன் காரணமாகத்தான் நாம் தற்காலிகமாக எதிர்கொள்ளும் துன்பங்கள் எல்லாமே இதன் காரணமாகத்தான் இருக்கின்றன. பட் அகெயின் திஸ் இஸ் ஒன்லி a temporary phase. அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய ஆன்மா வந்து உயர்நிலையை எட்டியவுடன், த டிவைன் சோல் அது எட்டியவுடன் நாம மேற்கண்ட அம்சங்கள் எல்லாம் அங்க காணப்படும். இப்ப இருக்கிற இதுல இருந்து அங்க உயர்வான அம்சங்களாக காணப்படும். எகைன் இது வந்து நம்ம வந்து பகவான் என்ன கூறுகின்றார் என்பதை நம்மால வந்து ஒரு கற்பனை செய்துதான் பார்க்க முடியும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு எதிர்காலத்தை குறித்த நாம் நேரடியாக அனுபவிக்காத ஆன்மீக உண்மைகளை பகவான் நமக்கு தருகின்றார். ஸோ அவர் கூறுவது அப்படியே நம்ம ஏத்துக்கலாம், அவ்வளவுதான். இது வந்து இட்ஸ் பியாண்ட் அவர் மென்டல். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டுக்கு புரியாது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம், விளக்கங்கள், கருத்துக்கள். எஸ் சார். இப்போது நாம் பார்த்த இந்த வேறுபட்ட நிலைகள், பிரிவு, இதனால் ஏற்படும் தொல்லை, இதிலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கும் தெய்வீக ஆத்மா, அதற்கும் சச்சிதானந்தருக்கும் உள்ள தொடர்பு, இந்த ஒரு வெரி டிஃபிகல்ட் கலவைய இந்த மாசம் லேட்டஸ்ட் வைகரையில 2024 நம்பர் 2 வைகரையில புவி மீது அதிமனத்தின் வெளிப்பாடு என்ற ஒரு பகவான் எழுதிய ஒரு நூலிலிருந்து ஒரு மொழிபெயர்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நாம் இங்கு தெரிந்து கொண்டது போல் அவ்வளவு எளிமையான, சிம்பிள், எளிதில் புரியக்கூடிய விளக்கங்கள் ஆக அவை அமையவில்லை. மிகவும் கடினமான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. ஆனால் விரும்பி படிப்பவர்கள் அந்த பக்கத்தை நாடலாம். வைகரை 2024 நம்பர் 2 41 to 43. கட்டுரையின் தலைப்பு புவி மீது அதிமனத்தின் வெளிப்பாடு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதான் சம்டைம்ஸ் அன்பார்ச்சுனேட்லி மொழிபெயர்க்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க மொழிபெயர்ப்புல ரொம்ப கவனம் செலுத்திடுறாங்க. அதாவது ரொம்ப மொழிபெயர்ப்புல தவறு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்கிறாங்க. ஆனா கருத்து வந்து போய் சேருதா இல்லையாங்கிறது தான் அந்த மொழிபெயர்க்கும் பொழுது இந்த ஒரு 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 லிமிடேஷன் இருக்கு. மொழிபெயர்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டம் அந்த கான்செப்ட் வந்து சொல்றது. மொழிபெயர்ப்புல வார்த்தையில பேசும்பொழுது நம்ம சொல்லிடலாம், ஏதோ நம்ம ஆங்கிலத்தில் படிக்கின்றோம், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் போது நம்ம வந்து we got the liberty of choice of words. மொழிபெயர்க்கும் போது ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ரொம்ப மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்தாதான் அது வந்து நல்லா முடியும். என்ன குறிக்கோள் வந்துடுறதுன்னா, மொழிபெயர்க்கப்பட்டது பிறருக்கு புரிகிறதோ அது வேறு விஷயம். நாம் தமிழ் தேவதைக்கு செய்யும் உபாசனையில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம், நான் இந்த பகவானுடைய மொழிபெயர்ப்புல நான் கண்ட வரைக்கும் ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்த்திருக்கிறாரு சில பகவானுடைய எழுதுல. ஆன் எஜுகேஷன் அவருடைய மொழிபெயர்ப்பு,
அதே போல சிந்தசிஸ் ஆஃப் யோகா அவர் தான் மொழிபெயர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். யோகங்களின் ஒருங்கிணைப்பு பாகம் 1. அவருடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப தெளிவாகவும் இருக்கு, எளிமையாகவும் இருக்கு, புரியுற மாதிரியும் இருக்குது. ஏன்னா அவருடைய மொழிபெயர்ப்பான இந்த கல்வியை பத்தி நாங்க ஆனந்த சாகர்ல அப்படியே போட்டுட்டு வர்றோம். ரொம்ப சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்கு. அவருடைய மொழிபெயர்ப்பு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு, எளிமையா இருக்கு, புரியறதுக்கு. நம்ம அல்டிமேட்டா புரிஞ்சுக்கணும் இல்லையா? இட்ஸ் த அல்டிமேட் ஆப்ஜெக்ட். என்னன்னா விஷயம் போய் சேரணும். தட் இஸ் பீயிங் தட் எய்ம். அது ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுது அவருடைய மொழிபெயர்ப்புல. எனக்கு ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹிம், பட் நான் படிச்ச வரைக்கும் அந்த ஜெகநாதன் அப்படிங்கிறவருடைய மொழிபெயர்ப்பு நல்லா இருக்குது. அவருடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது, பட் நானும் கவனிச்சிருக்கிறேன். நம்ம கீதை பேருரைகள் பார்த்தோம்னா கோதண்டராமன் மொழிபெயர்ப்பு, அதை படிக்கும் பொழுது எஸ்ஐ சொந்த கீதாவே ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு நமக்கு ரொம்ப. நீங்க சொல்றது ரொம்ப என்னுடைய அப்கோர்ஸ் நம்ம யாரையும் தப்பா சொல்ல வரல, சொல்லக்கூடாது. என்னன்னா இங்க அதனுடைய என்னாச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் இல்ல, ரெக்கார்டிங் கட் பண்ணிடலாம் நீங்க. இது சம்திங். ஓகே சார், ஓகே சார். ரெக்கார்டிங் கட் பண்ணிடுங்க.